summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. ஃபேமிலியோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸே வந்து 16 வயசுல ஃபுல்லாக இட் கேம் ஆன் மை ஷோல்டர்ஸ். மீ பீங் த லாஸ்ட் இன் த ஃபேமிலி, த யங்கஸ்ட். பட் இருந்தாலும் ஒரு 16 வயசுல ஒரு ஃபேமிலியோடைய கம்ப்ளீட் வாரமே உங்கள் ஷோல்டர் மேலே இருக்கும்போது யூ க்ரோ அப் ஆட்டோமேட்டிக்லி ஓவர் நைட். ஐ ரீசெண்ட்லி லாஸ்ட் மை எல்டஸ்ட் பிரதர். ஸோ அப்போது தெரிஞ்சது லைக் தி என்டையர் ஃபேமிலி நாங்கள் கூட இருக்கும்போது என் கண்ணு முன்னாடியே ஹி பிரீத்ட் ஹிஸ் லாஸ்ட். நான் 16 வயசுலேருந்து ஐ மீன் ஐ ஹவ் நெவர் பீன் க்ளோஸ் டு மை ஃபாதர், பட் ஃப்ரம் 16 ஐ நெவர் saw him. ஐ ஹேவன் seen him from the age of 16. அவர் இருக்காரா இல்லையா அதுவும் தெரியல. ஸோ ஐ எம் நாட் even bothered about it. இத்தனை வருஷம் கழிச்சு பேசியிருக்கேன்னா ப்ராபப்ளி பிகாஸ் இட் வாஸ் மை ஃபாதர் அந்த ஹோல் பேக் இருந்தது எனக்கு. 45 நிமிஷம் நான் ஊரில் இல்லைனாலும் 45 minutes அப்பாவும் மகளுங்க வந்து உட்காந்து பேசினாங்கன்னு வச்சுக்கிங்களேன். 40 minutes a conversation is about me. அங்கிருந்து அப்போ தான் எஸ்டிடி இருந்தது. பூத் பார்த்தோன்னா காயின் போயிடுது, காசு கொடுத்துட்டு ஒரு 3 minutes தான் பேச முடியும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா காசு கட்டணும், நம்ம வந்து போகணும், ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அந்த ரொமான்ஸ் டைம் இருந்தது. மொபைல்லையே வந்து ரொமான்ஸ் ஆரம்பிக்குது, மொபைல்லையே ரொமான்ஸ் முடிக்கிற காலம் கிடையாது எங்களுக்கு. whenever we call you or text you ஒரு மிஸ் கால் பார்த்துட்டு அதுக்கு வந்து உடனே நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லி நான் இது கேட்டேன். நான் சொன்னேன் ஆக்சுவலி நான் மேம் கால் பண்ணேன், என் கால் வந்து மேமோட கால் வெயிட்டிங்கில் போச்சு. இமீடியட்லி வந்து மேம் வந்து எனக்கு கால் பண்ணாங்க கொஞ்சம் நேரத்துலையே அப்படின்னு. மேம் வந்து நான் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணால் கூட ரிப்ளை பண்ணுவாங்க. ஹவ் ஆர் யூ டூயிங் திஸ் அண்ட் வை ஆர் யூ டூயிங் திஸ்? ஐ திங்க் ஐ மேட் தட் வே. ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரியும் ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜ் பண்ணாக்கா பதில் வரலைன்னா எப்படி ஃபீலிங் இருக்கும். நான் அந்த ஃபேஸ் தாண்டி வந்திருக்கேன். பட் நிறைய பேர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் இருந்தாக்கா டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேசணும். தட்ஸ் ஒன் திங் ஐ ரியலி அப்ரிஷியேட் வித் கமல் சார். அவர் ஒரு விஷயம் இருந்தாக்கா அவரே டைரெக்டாக ஃபோன் பண்ணுவார். அவங்க ஆஃபீஸ்லேருந்து இல்லை அவங்க மேனேஜர்ஸ் யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க, அவர் டைரெக்டாக பேசிடுவார். அண்ட் நிறைய பேர்கிட்ட இந்த விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். இட்ஸ் நாட் பிகாஸ் ஐம் குஷ்பு, பட் ஆரம்பத்துலேருந்து நான் கமல் சார் அப்படி பார்த்துருக்கேன். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஈஸியர். எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு மேனேஜர் இருந்ததே கிடையாது. என் டேட்ஸ் இருக்கட்டும், என் ஃபினான்ஷியல் கமர்ஷியல் இஷ்யூஸ் இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ இட்ஸ் ஈஸி ஃபார் மீ டைரெக்ட் கான்டாக்ட் வச்சுக்கிறது. அண்ட் ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. எஸ்னா எஸ், நோனா நோ, நானே டைரெக்டாக சொல்கிறேன். ஸோ இட்ஸ் மச் ஈஸியர் ஃபார் மீ. அண்ட் இன்னொரு விஷயம் மேம், திஸ் இஸ் த செகண்ட் டைம் ஐம் மீட்டிங். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஸ்பெஷலான ஸ்டேஜில் கமல் சாரோடைய பர்த்டேயோட செலிப்ரேஷனில் நான் மீட் பண்ணேன். எனக்கு வந்து உள்ள அப்படியே ஒரு ஜிட்ரியான ஃபீலிங். பிகாஸ் நாங்கள் நிறைய படங்களில், நிறைய மேடைகள், நிறைய இடங்களில் உங்களை பார்த்துருக்கோம் நேராக ஒன் ஆன் ஒன். அண்ட் நான் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்க போகிறேன் நினைக்கும் போது அவ்வளோ ஒரு பயங்கரமான ஃபீலிங்காக இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து உட்கார்ந்தோடனே அப்படியே ஒரு ஈஸ் அவுட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் நான் அதுபடி பார்த்ததே கிடையாது. நான் வந்து உங்ககிட்ட அழகாக நிறைய கேள்விகள் கேட்குறேன், அதோட அழகாக நீங்கள் வந்து எனக்கு பதில் கொடுக்குறீங்க. எப்படி மேம் டூ யூ see yourself in others? அந்த ஒரு குவாலிட்டி வந்து உங்களுக்கு இல்லை. ஐ திங்க் ராதர் தென் சீயிங் மை செல்ஃப், எனக்கு என்னென்னா நான் எப்படி அன்பாக மரியாதையோடு உங்ககிட்ட பழகிறேனோ அதே மாதிரி யூ வில் பிஹேவ் வித் மீ. இட்ஸ் ஒரு லைஃப்பில் ஒரு எந்த விஷயம் இருந்தாலும் ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்குது. நான் 10 தடவை ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவர் பதில் கொடுக்கலன்னா ஐ வில் ஸ்டாப் காலிங். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தேட். ஸோ நான் வந்து ஒரு மரியாதை இல்லாமல் சந்தோஷமாக மூஞ்சி சுளிக்க வச்சுட்டு ஏதோ ஒரு பேசணுங்கிறதுக்காக ஒரு கடனுக்காக நான் பேசினேன்னா வச்சுக்கிங்களேன், நெக்ஸ்ட் டைம் உங்கள் பிஹேவியர் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் பல இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்க. யார் இருந்தாலும் நான் எந்திரிச்சு தான் அவங்களுக்கு ஒரு ஈவெண்ட்டில் போனாலும் நான் மேக்ஸிமம் எந்திரிச்சு தான் அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணுவேன். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நான் அங்கே இருக்கும்போது அவங்க எந்திரிச்சு என்ன விஷ் பண்ணுவாங்க. ஸோ there's always a give and take policy as far as life is concerned. and நான் வந்து கஷ்டப்பட்டு வந்ததுனால எனக்கு அந்த பாலிசி தெரியும். ஸோ ஐ ட்ரீட் அதர்ஸ் ஜஸ்ட் as others I want others to treat me. It's as simple as that. அண்ட் நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் நீங்கள் வந்து எவ்வளோ ஆக்கியபைடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் யூஆர் ஆல்சோ ட்ராவலிங் பேக் அண்ட் ஃபோர்த். எப்படி மேம் மேனேஜ் பண்ணுறீங்க? 24 hours உங்களுக்கு வந்து எப்படி பத்துது? If there is a will, there is a way. and I think நான் எப்போவுமே சொல்லுவேன், விமன் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த மல்டி டாஸ்கிங் எபிலிட்டிஸ் இஸ் அன் இன்பில்ட் குவாலிட்டி. சரிங்களா? ஒரே நேரத்தில் 10 வேலையும் நம்மளை வந்து 100% கொடுத்துட்டு பண்ண முடியும். நீங்கள் 10 வேலை கையில் இருக்குது, அதனால தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் 10th தான் பண்ணுறேன், நடுவில் 2 to 9 வந்து நான் மிஸ் பண்ணுறேன்னு அப்படி கிடையாது. வி ஆல் ஆர் குவைட் கேப்பபிள். ஜஸ்ட் தட் நம்ம வந்து அந்த கேப்பபிலிட்டி வெளியில் படுத்துறதில்ல, அவ்வளோதான்.
கரெக்ட் மேம். நீங்கள் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஐம் யூஸ் டு இட். நான் வீடு மேனேஜ் பண்ணுறேன், பசங்க மேனேஜ் பண்ணுறேன், ப்ரொடக்ஷன் சைடில் சில இருக்கோம். இப்போது இது இன்டர்வியூ முடிச்சோன்னே ஐம் ஸ்பீக்கிங் டு another people who have come for a production. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூவும் பார்க்கணும். ஐ லிசன் டு ஸ்கிரிப்ட்ஸ் ஃபார் த நியூ ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அதெல்லாம் இருக்குது. தென் அஃப்கோர்ஸ் என்னுடைய NCW ஒர்க் இருக்குது, என்னுடைய ஷூட் இருக்குது, இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, அந்த ஒர்க் இருக்குது. ஸோ எஸ், ஐ டூ லாட் ஆஃப் மல்டி டாஸ்கிங். எனக்கு ட்ராவலிங் கொஞ்சம் சில நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். வித்தின் அ வீக்ஸ் டைம் எவ்ரிடே ஐ வேக் அப் இன் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ். அந்த மாதிரியும் இருக்குது சில நேரத்தில். பட் காலையில் எழுந்திரிக்கும் போது ஃபர்ஸ்ட் திங் when I wake up I'm like wait, give me a minute. நான் எங்கே இருக்கேன் முதல்ல நான் வந்து செட்டில் ஆகட்டும், மைண்டில் வந்து எனக்கு ஏறட்டும் தட் விச் பிளேஸ் ஆஃப் த வேர்ல்டு ஐ am in. அதுக்கப்புறம் தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் ஐ ஸ்டில் ட்ரை டு மேனேஜ் இட். குஷ்பு மேம் அப்படின்னா எப்படி இந்த வார்ம்த் நான் சொன்னேனோ கூடவே வந்து எனக்கு அந்த போல்டு அப்படின்ற அஜெக்டிவும் வந்து எப்பவுமே வந்து சேர்ந்து வந்துடுது. வெர் யூ this bold or the situations and circumstances வந்து pushed you to be this kind of person? I think I've always been bold. Family உடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸே வந்து 16 வயசுல ஃபுல்லாக இட் கேம் ஆன் மை ஷோல்டர்ஸ். ஸோ 3 அண்ணனுங்க, அம்மா, me being the last in the family, the youngest. பட் இருந்தாலும் ஒரு 16 வயசுல ஒரு ஃபேமிலியோடைய கம்ப்ளீட் வாரமே உங்கள் ஷோல்டர் மேலே இருக்கும்போது யூ க்ரோ அப் ஆட்டோமேட்டிக்லி ஓவர் நைட். ஸோ அப்படி தான் என் வாழ்க்கையில் இருந்தது. ஐ க்ரூ அப் ஓவர் நைட். அது வரைக்கும் ஓகே, வேலை இருக்குது, அதுவும் இருக்குது, பட் சரி நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், என்ன இருக்குன்னு பார்ப்போம். பட் at the age of 16 when you suddenly realize that the entire responsibility is on you. உங்களை நம்பி தான் ஃபுல் குடும்பமே இருக்குது, உங்களை நம்பி தான் ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. அப்படி இருக்கும்போது யூ க்ரோ அப். No regrets. I'm very happy. Like இன்னைக்கு my family is with me. So I think over a period of years, yes, trial and errorsல நீங்கள் சில விஷயங்கள் கற்றுக்குறீங்க. வாழ்க்கையில் அதை சொல்லுவாங்கள்ல, நார்மலி நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகும், யூ லேர்ன் த லெசன் அண்ட் தென் யூ கிவ் யூ எக்ஸாம். ஆனால் வாழ்க்கையில் உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி வரும், அதுக்கப்புறம் தான் லெசன்ஸே வரும். ஸோ அது வந்து இட் டீச்சர்ஸ் யூ, லைஃப் டீச்சர்ஸ் யூ how to conduct yourself, how to go about with life, how to manage your life teaches you. பட் ஐ திங்க் நீங்கள் சொல்லும்போது வந்து அதை ஓகே இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. 16 வயசுலாம் வந்து அந்த டைமில் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காதுல்ல மேம், வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட். ஓவர் நைட்டில் உங்களோட அந்த இன்னோசென்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து உங்களோட உலகத்துலேருந்து உங்களை சடனாக ஸ்நாச் பண்ணிட்டு போய் வேறு இடத்துல தள்ளலாம், அந்த ஃபேஸை எப்படி மேம் நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? நான் அப்படி யோசிக்கவே இல்லை. பிகாஸ் ஐ திங்க் நான் வேலை செஞ்சுட்டு வரும்போது அம்மா அண்ணனுக்கு பார்க்கும்போது அது வாஸ் அ ஹாப்பி ஃபீலிங் தட் தேவை இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க, தேவையில்லாதவங்க கூட இல்லை. ஸோ தி நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபேமிலி இஸ் நாட் வித் அஸ் எனிமோர். அண்ட் ஸோ தட் வாஸ் அ ஹாப்பி மூமெண்ட் தட் வி ஆர் டுகெதர். அண்ட் இது வரைக்கும் ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் பின் டுகெதர். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எஸ், எல்லா குடும்பத்தில் வர பிரச்சனைகள் எங்களுக்கும் வரும். சில நேரத்தில் என் அண்ணனுங்க கிட்டே 1.5 வருஷம் பேசாமல் இருந்திருக்கேன். பட் ஐ திங்க் ஆஃப்டர் தட் வாட் மேட்டர்ஸ் இஸ் ஒரு பிரச்சனை வரும்போது ஆல் ஆஃப் அஸ் ஆர் டுகெதர் வித் ஈச் அதர். ஐ ரீசென்ட்லி லாஸ்ட் மை எல்டஸ்ட் பிரதர். ஸோ அப்போது தெரிஞ்சது லைக் தி என்டையர் ஃபேமிலி நாங்கள் கூட இருக்கும்போது எங்கள் கண்ணு முன்னாடியே ஹீ ப்ரீத்ட் ஹிஸ் லாஸ்ட். ஸோ எங்களுக்கு அந்த ஃபீலிங் எப்படி இருக்குது டு லூஸ். ஏன்னா அவர் தான் தி எல்டஸ்ட் இன் த ஃபேமிலி அமங் த 4 siblings. ஸோ ஒரு அப்பா ஸ்தானத்தில் அவர் இருந்தார். ஸோ அப்போ தான் எங்களுக்கு ஒரு ரொம்ப இது இருந்தது, ஓ லூசிங் சம் ஒன் ஸோ க்ளோஸ் டு யூ and the first time we saw. So I think that brought us very close to each other. அண்ட் இப்போது நீங்கள் சொன்னீங்க அண்ணா தான் வந்து ஃபாதர் ஃபிகரில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ஃபாதர் ஃபிகரில் ஒருத்தங்க வந்து ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மேம், லைக் டு லுக் அப் டு அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் 16 வயசுலேருந்து ஐ மீன் ஐ ஹவ் நெவர் பீன் க்ளோஸ் டு மை ஃபாதர். பட் ஃப்ரம் 16 I never saw him. I haven't seen him from the age of 16. அவர் இருக்காரா இல்லையா அதுவும் தெரியல. So I'm not even bothered about it. But sorry to interrupt, what made you to talk about this publicly? Na it took so many years liya ma'am for you to talk about this. I think adu manasla engiyo irundirukku, somewhere within the heart. It keeps poking you all your life. Every day morning you wake up and it's there within you. So ஒரு பாரம் வந்து உள்ள வெச்சி and எனக்கு என்னன்னா in today's times what we say even as an NCW member or even as a woman, what I tell everyone is பேசுங்க. ஒரு பிரச்சனை வந்தால் அந்த நேரத்தில் பேசுங்க. நான் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு பேசியிருக்கேன்னா ப்ராபப்ளி பிகாஸ் இட் வாஸ் மை ஃபாதர். அந்த ஹோல் பேக் இருந்தது எனக்கு. சம்வேர் மை மதர் இஸ் இன்வால்வ்ட், மை ஃபேமிலி இஸ் இன்வால்வ்ட். பட் இது வந்து ஒரு பெரிய ஒரு இட் கேம் as a surprise to my children or my husbandங்கிறது கிடையாது. they are aware of it, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பட் அது சொன்னதுக்கப்புறம் it makes you feel very light. And I'm like, if I can inspire 2-3 other people that speak up.
ஏன்னா உங்களுக்கு தெரியணும், இந்த மாதிரி ஒரு அப்யூஸ் இருக்கும்போது 95% ஆஃப் தி அப்யூஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஃபேமிலி. உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு அப்யூஸ் இருக்கும். 5% தான் வெளியில் இருப்பாங்க, வெளியில் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க வெளியில் சொல்லிடாத, பேசாத, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ வாண்ட் விமன் டு கம் அண்ட் டாக். அ பர்பரேட்டர் இஸ் அ பர்பரேட்டர். ஹி நீட்ஸ் டு பி பனிஷ்ட், ஹி நீட்ஸ் டு பி பனிஷ்ட். அவங்க யார் வேணாலும் இருக்கட்டும். ஸோ ஐ திங்க் அது ஒன்று இருந்தது, தட் யூ ஹாவ் டு ஸ்பீக். அண்ட் நீங்கள் சொன்னீங்க இட் டுக் ஸோ மெனி இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சுந்தர் சி சார்கிட்ட எப்போ இதை பற்றி உங்களால் கம்ஃபர்டபுளாக பேச முடிஞ்சது? when we fell in love. ஓகே, It's a இமீடியட்லி. very very open relationship. வந்து ஒரு ஹைட் அண்ட் சீக் கிடையாது, ஒரு சீக்ரெட் இருக்குது, அது வந்து 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சொல்கிறேன்னா அதெல்லாம் கிடையாது. இட்ஸ் வெரி கிளியர். ஃப்ரம் டே ஒன் we have been very clear with each other. Honesty is the best policy. கரெக்ட் மேம். இது ஆனஸ்டி தாண்டி வந்து இது வந்து உங்களுக்குள்ளேயே ரொம்ப வருஷமாக இருந்து ஒரு பெயின் க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்திருக்கும். டு கெட் அவுட் ஆஃப் இட் யூ நீட் சம்மன் அவங்களோட ஷோல்டர்ஸில் சாஞ்சிட்டே அட்லீஸ்ட் இது எனக்கு மை நடந்தது. ஹஸ்பண்ட் இஸ் a very understanding man. அவர்கிட்ட இந்த விஷயம் சொல்லியிருக்கேன் நான். ஸோ நாங்கள் லவ் பண்ண டைம்லேயே நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ he has been very supportive. And when I see him with his daughters today, I mean, I'm so proud of him. He's one of the best husbands a child could ever, best father a child could ever find. ஸோ ஐ மீன் அவருடைய உலகமே வந்து குழந்தைங்க, 2 குழந்தைங்க. அதை தாண்டி தான் மீதி எல்லாமே. நானும் அதுக்கப்புறம் தான். ஸோ இட்ஸ் ஹிஸ் வேர்ல்ட் ஸ்டார்ட்ஸ் வித் அவந்திகா, இட் எண்ட்ஸ் வித் அனந்திதா. அது 2 பக்கம் தாண்டி ஒரு டெய்ல் எண்டில் எங்கேயாவது என்னை பார்த்துக்கலாம் நீங்கள், அந்த மாதிரி. எப்போது லைட்டாக சின்னதாக ஒரு பொசசிவ்னஸ்ல இதுக்கு சண்டை போடுவீங்களா? அதெல்லாம் கிடையாது. ஐ என்ஜாய் த மூமெண்ட்ஸ் தே ஹேவ் வித் தெம். அவங்களுடைய பேசிக் டைம் பாஸ் என்னென்னா 45 நிமிஷம் நான் ஊரில் இல்லைனாலும் 45 மினிட்ஸ் அப்பாவும் மகளுங்க வந்து உட்காந்து பேசினாங்கன்னு வச்சுக்கிங்களேன், 40 மினிட்ஸ் கான்வர்சேஷன் இஸ் அபவுட் மீ. என்னை கலாய்க்கிறது. ஸோ நான் இது பண்ணேன், நான் அது பண்ணேன், நான் இப்படி தமிழ் பேசினேன், நான் அன்றைக்கி இது தப்பு பண்ணேன், அன்றைக்கி வந்து ஒரு ஃபாக்ஸ் பாவ் இருந்தது, அந்த மாதிரி வந்து தே வில் டாக். ஸோ ஃபோன் பண்ணாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க, வீடியோ கால் பண்ணாங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் சொல்லு. ஸோ ஐ ஆம் தி அதான் இவர் சொல்லுவார், வெளியில் வந்து நீ புலி, வீட்டில் தான் எலி. பட் நீங்களும் அதை கிரேஸ்ஃபுல்லாக வந்து அக்செப்ட் பண்ணிட்டா, என் குழந்தைங்களுக்கு நான் அம்மா, என் ஹஸ்பண்டுக்கு நான் ஒய்ஃபு, அந்த ரோல் நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. தட்ஸ் வாட் கீப்ஸ் மீ வெரி கிரவுண்டட் இல்லைங்க. தட்ஸ் அ ரியாலிட்டி. வெளியில் எது இருந்தாலும் அது ரியாலிட்டி கிடையாது. வாட் கீப்ஸ் மீ கம்ப்ளீட்லி கிரவுண்டட் இஸ் மை ஃபேமிலி, மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தே கீப் மீ அப்சல்யூட்லி கிரவுண்டட். நான் வந்து பறக்கவே முடியாது. நான் கொஞ்சம் பறக்கணும் ஆசைப்பட்டாலும் மண்டையில் போடுவாங்க, டங்குன்னா ஒன்று விழும், ஏய் கீழே இறங்கி வா. ஸோ ஐ திங்க் தட் ஹெல்ப்ஸ் மீ அ லாட் டு ஸ்டே கனெக்டட் டு ரியாலிட்டி அண்ட் டு ஸ்டே வாட் ஐ ஆம் ஆஸ் ஐ ஆம். அண்ட் நான் பேசும்போது சொன்னேன் போல்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்க கூடயே சேர்ந்து வருது அப்படின்னு. நீங்கள் அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் கடந்து வந்த சில போல்டான உமன் ஒரு அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி பார்த்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆர் ஹவு டு டிஃபைன் அ போல்டு உமன்? I think a bold woman is somebody who can stand up for herself without expecting others to stand up for her. That is extremely important. நான் இன்றைக்கி எனக்காக நான் வந்து நிற்கலைன்னா நாளைக்கு யாரும் என் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. அண்ட் நான் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிடையாது. கஷ்டங்கள் வரும்போது இவங்க வந்து நிற்கணும், அவங்க வந்து நிற்கணுங்கிறது கிடையாது. ஐ நோ ஒரு பிரச்சனை வந்தாக்கா ஐ கேன் ஹேண்டில் இட் மை செல்ஃப். அந்த ஒரு தைரியம் இருக்கணும். அதுதான் போல்ட் உமன் ஃபார் மீ. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என் கூட என் ஹேர் ட்ரெஸ்ஸர் இருப்பாங்க. அப்போது ரைட் ஃப்ரம் த டைம் நான் வந்து சினிமாவில், ஹிந்தி சினிமாவில் ஒரு கதாநாயகி அறிமுகமான 84ல் அப்போலேருந்து என் கூட இருந்தாங்க டில் 2011 டில் வி லாஸ்ட் ஹர். ஸோ ஒரு ஷேடோ மாதிரி, என்னுடைய நிழல் மாதிரி அவங்க கூடவே இருந்திருக்காங்க. மை க்ரோயிங் அப் டைம்ஸ், எனக்கு 14 வயசுலேருந்து இது வரைக்கும் என் கூடவே இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு போல்டு விமனை பார்த்துருக்கேன். ஒரு சிங்கிள் மதர், பசங்களை எப்படி வளர்க்கணும், ஃபேமிலி வந்து பசங்க 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 அது மட்டும்தான். நானும் என் வீட்டுக்காரர் வந்து ஆக்சுவலி ஃபார் அஸ் டு கம் டுகெதர் அவங்க ஒரு ரீசன். நான் ஒரு பங்களா கட்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு போனோம். ஃப்ளாட்டில் தான் இருந்தோம். பட் இல்லை, வீடு கட்டணும்னா பங்களா கட்டிட்டு வீட்டுக்கு போனதுக்கு காரணமே அவங்க தான் ஃபுல்லாக நச்சிட்டே இருந்தாங்க. அண்டு ஸோ ஐ திங்க் ஷி வாஸ் மோர் ஆஃப் அ மதர் டு மீ. ஸோ அவங்கக்கிட்ட ஐ டிரைவ் லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் ஹர். நம்ம மத்தியில் இல்லைனாலும் என்னோட நல்லதுக்கு கெட்டதுக்கு ஐ மிஸ் ஹர். பட் ஐயோ அவங்க இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். அவங்க ஃபேமிலி வி ஸ்டில் இன் டச் வித் த ஃபேமிலி. ஒரு இட்ஸ் லைக் அன் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி டு மீ. நாங்கள் பாம்பே போனாலும் அவங்க டாட்டர் வீட்டில் கொஞ்சம் பாம்பேலேருந்து தள்ளி இருக்குது, இருந்தாலும் நாங்கள் வி மேக் இட் அ பாயிண்ட் டு கோ அண்ட் ஸ்டே வித் தேம். ஒரு இட்ஸ் ஷீ இஸ் மோர் லைக் மை எல்டர் சிஸ்டர்.
ஸோ வி ஆர் ஸ்டில் கனெக்டட். அவங்களுக்கு இப்போது கிராண்ட் சில்ட்ரன்லாம் இருக்காங்க. பட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் கனெக்டட் வித் ஈச் அதர். பசங்க போனாலும் அவங்கள லைக் தே ஆர் தேர் வித் தெம். பெரியம்மா சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் இருப்பாங்க. ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க, எழுந்திருப்பாங்க, சாப்பிடுவாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் வி ஆர் ஹாப்பி தே. அப்புறம் பிருந்தா மாஸ்டர் அண்ட் கலா மாஸ்டரோட அம்மா, நாங்கள் அம்மையை கூப்பிடுவோம். ஸோ அவங்க வந்து ஒரு ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் டு மீ. 7 daughters வச்சுட்டு சென்னை வந்து தைரியமாக வந்து நீ என்ன பண்ணணும், நீ டான்ஸ் மாஸ்டர் ஆகணுமா, போ டான்ஸ் பண்ணு, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. என் கூட இருக்கும்போது சில பேர் சொன்னாங்க, குஷ்பு கூட உங்கள் பொண்ணு சுற்றினாக்கா அவளுக்கு கெட்ட பேர் வந்துடும். அம்மே வந்து என் பொண்ணுக்கு தானே கெட்ட பேர் வரப்போகுது, நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. ஸோ அண்ட் எங்களுக்கு தெரியும், நாங்கள் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது 10 மணிக்கு வரோம் சொல்லிட்டு 11 மணிக்கு வந்தோன்னா வச்சுக்கிங்களேன், கதவு சாத்திடுவாங்க, உள்ளே விட மாட்டாங்க. கெஞ்சணும், அம்மே கதவு திறங்கண்ணா. அடியெல்லாம் வாங்கியிருக்கோம் அம்மே கையில், குச்சி வச்சுட்டு அடிப்பாங்க. 10 மணிக்கு வர சொல்லிட்டு 11 மணிக்கு வரீங்க, நல்லா திட்டி எங்களை வந்து அப்புறம் வீட்டில் சேர்த்துக்குவாங்க. இல்லைனா கலாக்கா வந்து கதவை மெதுவாக ஓப்பன் பண்ணி எங்களை உள்ளே விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி அம்மைக்கிட்ட வந்து லைக் ஒரு பிரச்சனை வரும்போது அம்மே சொல்லுவாங்க, உன்னால் பண்ண முடியும், நம்பிக்கை இருக்கா அம்மினா, அப்போ பண்ணு. உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாத. யூ ஆர் ஷூர் ஆஃப் யுவர் செல்ஃப், உன் கான்சைன்ஸ்க்கு நீ வந்து கிளியராக இருக்கியா, யூஆர் கிளியர் ஆஃப் யுவர் கான்ஷியஸ்னஸ். ஐ சரி எஸ். அப்போ போய் பண்ணு, மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அதை பற்றி கவலைப்படாத. ஸோ தேட் கைண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது அம்மே. அப்புறம் ஹேமமாலினி அவங்களுடைய அம்மா இருந்தாங்க, ஜெய சக்கரவர்த்தி. நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு காரணமே வந்து அவங்க தான். ஸோ அவங்க எப்படி ஒரு போல்டாக she conducted herself, the way she shaped up Hemaji's career. I think I drive lot of strength from women like them. ஐ திங்க் சப்கான்ஷியஸாக நிறைய விமன் வந்து உங்களை வந்து எங்கேயோ சம்வேர் புஷ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. கண்டிப்பாக அது உங்களே அறியாமலே அந்த நேரத்தில் தெரியாது உங்களுக்கு. பட் when you look back you understand. I always say that how do you, people ask me how do you want to conduct yourself, I said the way Hema Malini conducts herself. Because நான் லொக்கேஷனில் பார்த்துருக்கேன், whether it was Amitabh Bachchan or Jitendra or Dharmendra ji or whether it was Manmohan Desai or Prakash Mehra, any of the biggest directors, ஹேமாஜி செட்டுக்கு வந்தாங்கன்னா எல்லாரும் எழுந்திரிச்சு ஹேமாஜி குட் மார்னிங். இட் வாஸ் நெவர் அபவுட் ஹேமா குட் மார்னிங், இட் வாஸ் ஆல்வேஸ் ஹேமாஜி குட் மார்னிங். ஸோ ஐ திங்க் ஷீ கண்டக்டட் ஹர் செல்ஃப் இன் சச் அ வே. ஸோ ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் சே தட் இன்றைக்கும் வந்து ஒரு பார்லிமெண்டேரியன் இருந்தும் த வே ஷீ கண்டினியூஸ் looking after her family, looking after her constituency, going and dancing, her passion, dance. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அயோத்தியாவில் ராம் மந்திரில் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் த வே ஷீ கண்டக்ட்ஸ் ஹர் செல்ஃப், வெரி இண்டிபெண்ட் உமன், very connected to her roots and very family oriented, very sweet, but at the same time a very very strong woman. So I really admire Hema Malini ji a lot. கேட்கும் போது ஆக்சுவலி கூஸ் பம்ப்ஸ் வருது நீங்கள் சொல்லும் போது. அண்ட் ஒரு 16 வயசில் வந்து ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் அப்படின்னு என்ஜாய் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து செட்டுக்கு போய் வேறு செட்டுக்கு போய், ஸோ ஒரு கிளாஸ் அப்கிரேட் ஆகிறதும் உங்களுக்கு ஒரு மூவி செட்ஸில் தான் வந்து நடந்திருக்கு. அந்த லைஃப் மிஸ் பண்ணுறது வருத்தம் ஏதாவது இருக்கு? இல்லையா, என் பிரின்சிபல் இன்னும் சொல்லுவாங்க, ஐ எம் ஸ்டில் இன் டச் வித் மை ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிரின்சிபல். அவங்க சொல்லுவாங்க, பிகாஸ் அகாடமிக்லி ஐ வாஸ் ப்ரிட்டி குட். ஃபர்ஸ்ட் செமிஸ்டரில் ஒரு செகண்ட் டு 5th வரைக்கும் ரேங்க் வந்துடும். ஆனால் ஃபைனல் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட்க்கு நான் ஆசைப்பட மாட்டேன், ஏன்னா அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா மேத்ஸ் வராது எனக்கு. ஸோ மேத்ஸ்க்கு பதிலாக வேறு எதுலேயும் வந்து மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வராது. ஸோ மற்றது மேனேஜ் பண்ணிடுவேன் நான். ஸோ ஒரு 2nd or 3rd வந்துடுவேன் ஃபைனல் எக்ஸாமில். ஸோ ரேங்க்கில் வந்து 2nd or 3rd எப்போவுமே வருவேன். அதில் 4th வந்துச்சுன்னா மை பிரின்சிபல் விடு, லைக் ஏன் 4th வாங்கினேன், படிக்கலையா, ஏன் 2nd வரல, அந்த மாதிரி நான் ஷூட்டிங் போயிட்டேன் மேம். ஆமாம். ஸோ ஐ ட்ராப்ட் அவுட் when I was in 9th standard. ஸோ என் பிரின்சிபல் இனி வரைக்கும் சொல்லுவாங்க, Nakat, you should have completed your education, you were so good academically. I said, ma'am, but probably அந்த எஜுகேஷன் பண்ணியிருந்தா I wouldn't have reached where I am today. அதே நோக்கி போயிருந்தாக்கா ஒரு கம்பெனியோட ஓனரா, சிஇஓவா இங்கே உட்காந்து உங்கள் கூட இன்டர்வியூ பண்ணிட்டு மக்கள் கோயிலை கட்டியிருக்க மாட்டாங்க. ஐ திங்க் இட் இஸ் மென்ட் அப்படின்னு எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக எப்போ எது எங்கே நடக்கணும் அது நடக்கும். ஏன்னா அந்த அபண்டன்ட் லவ் இல்லையா, அன்கண்டிஷ்னல் அபண்டன்ட் லவ், அது எழுதியிருந்தாக்கா உங்களால் மாற்றிக்கவே முடியாது. நான் கோயிலுக்கே சொல்வேன், நான் கோயில் போகும்போது நம்ம பிளான் பண்ணுவோம் பாருங்கள், இந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகணும், நான் பிளான் பண்ணுவோம். கடவுள் கூப்பிட வரைக்கும் உங்களால் போகவே முடியாது. நான் எப்போவுமே சொல்லுவேன், கடவுள் கூப்பிடணும், வான்னு அழைக்கணும், அப்போ தான் அந்த கோயிலுக்கு போக முடியும் உங்களால். ஸோ ஐ திங்க் டு கெயின் சம்திங் யூ ஹேவ் டு கிவ் அப் சம்திங். அண்ட் அது எல்லாமே வந்து டெஸ்டினி நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல.
பட் ஐ திங்க் இட்ஸ் ஆல்ரெடி டிசைடட். இல்லை நான் நினச்சி பாருங்கள், பாம்பேயில் நான் பிறந்து வளர்ந்து, சுந்தர் சி வந்து ஈரோட்டில் பிறந்து கோயம்புத்தூரில் வளர்ந்து, அவர் என் நெத்தியில் எழுதி வச்சிருக்கு, இந்த பிசாசோட தான் நீ வாழ்க்கை ஃபுல்லாக கழிக்கணும்னு. இல்லைன்னா அவருக்கு எப்படி என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும்? உங்களை மாதிரி ஒரு பொண்ணு பல பேர் அவர்கிட்ட சொன்னதை அவர் சொல்லுவார், அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஒன்ஸ் நான் வந்து அரவிந்த் சுவாமி சாரை வந்து இன்டர்வியூ பண்ணும்போது நான் வந்து சார் கிடைக்கிறேன், சார் நீங்கள் பாட்டுக்கு ஒரு பயங்கர ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி விட்டுட்டீங்க, அரவிந்த் சுவாமி மாதிரி மாப்பிள்ளை வேணும், அரவிந்த் சுவாமி மாப்பிள்ளை வேணும் தான் எல்லா பொண்ணும் வந்து கேட்குறாங்க. இன்னும் வரைக்கும் கூட வந்து பல இடங்கள்ல வந்து அது ஒரு ஒரு இன்னும் அரவிந்த் பார்த்தாக்க ஐ ஹேவ் ஸ்டார்ஸ் இன் மை ஐஸ். ஐம் லைக் ஐ நோ, அப்படி போயிடுவேன் நான். ஸோ அதனால உங்ககிட்ட ஸ்பெஷலாக இதை கோட் பண்ணுறேன். அப்போ சார் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எங்கள் வீட்டில் வந்து என்னை பற்றி கேட்டால் தான் தெரியும், அவங்க ஃபஸ்ட்டு கேட்க சொல்லுங்க, அந்த மாதிரி தான் வெரி அப்படி தான் சொல்கிறேன். என்ன மாதிரி, ஏன்னா எனக்கு நேர் ஆப்போசிட். அவர் பேசவே மாட்டார், இருக்கிற இடமும் இருக்கு தெரியாது. கோவம் வந்தால் தான் அந்த சத்தம் வரும், இல்லைன்னா கோபம் ரொம்ப ரேராக வரும். இருக்கிற இடம் தெரியாது. He doesn't mingle, he doesn't give interviews, he hates going out, he hates traveling. அவர் உண்டு, அவர் வீடு உண்டு, மேக்ஸிமம் வந்து ஆஃபீஸ் உண்டு, ஆஃபீஸில் அவர் ரூம் உண்டு, டிவி உண்டு, அவ்வளோதான். அவர் இருக்கிற இடமும் தெரியாது. ஸோ அதுக்கு நேர் ஆப்போசிட் நான். ஸோ ஐ திங்க் வி அட்ஜஸ்ட் ஈச் அதர். ஸோ அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எப்படி சார்னா, என்கிட்ட கேளுங்களேன், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அப்போ தான் நான் சொல்லுவேன். ஸோ த ரியாலிட்டிஸ் அப்போ தான் வரும் when you see the other side of the coin. அண்ட் ஆஸ் யூ செட், நீங்கள் வந்து எவ்வளோ ரொமான்டிக்கான பர்சன். அண்ட் ஜென்ரலாகவே இந்த கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும்ல, நமக்கு ஒரு ரொமான்ஸ், ஒரு ரொமான்டிக்கான ஹஸ்பண்ட், இல்லை ஒரு ஃபில்மியான ஒரு இதில் வந்து நம்ம என்ன தான் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் வந்து அந்த அந்த ஒரு தாட்ஸ் இருக்கும். உங்களுக்கு இருந்ததா? எனக்கா அந்த ரொமான்டிக்கான ஒரு இல்லையே, இவரை பற்றி தெரியும், இவர் த மோஸ்ட் அன்ரொமான்டிக் பர்சன் நான் எப்போவுமே சொல்லுவேன். அதான், அது கரெக்ட். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த தாட்ஸ் இருந்திருக்கும்ல. ஹவு டிட் யூ செட்டில் அண்ட் மேட் பீஸ்? ஐ மெட் சுந்தர் சி, அந்த ஆசையெல்லாம் போச்சு. டிஃபிகல்ட்டா இல்லை. நானும் எப்பவுமே வந்து அந்த மில்ஸ் அண்ட் பூன்ஸ் கதையை படிச்சல, இது வரைக்கும் வந்து புக் கூட படிச்சது கிடையாது. ஸோ எனக்கு வந்து டால், டார்க் அண்ட் ஹேண்ட்ஸம், ஒரு ரொமான்டிக் டிரைவ், ரொமான்டிக் டின்னர், கேண்டில் லைட் டின்னர்ஸ், அதெல்லாம் எனக்கு வேணும். பிகாஸ் அதுக்கு டைம் இல்லை. ஐ வாஸ் ஒர்க்கிங், கான்ஸ்டன்ட்லி ஐ வாஸ் ஒர்க்கிங். ஸோ எனக்கு அந்த டைம் இல்லை. ரொமான்டிக் டின்னர் போகிறதுக்கு டைம் இல்லை, ட்ரைவ் போகிறதுக்கு டைம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. எங்கள் ட்ரைவ் என்ன இருக்கும், ஷூட்டிங் டு லொக்கேஷன், லொக்கேஷன் டு அதர் லொக்கேஷன், பொள்ளாச்சி டு ஊட்டி, ஊட்டி டு கொடைக்கானல், இதுதான் ட்ரைவ் எங்களுது. எங்களுக்கு அந்த ரொமான்டிக் டைமே இல்லை. ஸோ எங்களுக்கு ரொமான்ஸ்னால் இன்னி வரைக்கும் அந்த ரொமான்ஸ் ஏன் நிலைச்சி நிற்குதுன்னா, there was a lot of hard work in romance. லெட்டர் எழுதுறது, கார்ட்ஸ் எழுதி அனுப்புறது, கார்ட்ஸ் போய் சேர்ந்துச்சா இல்லையானா, ட்ரங்க் கால் பண்ணால் அதுக்கு ஃபோனுக்காக வெயிட் பண்ணுறது, அந்த ட்ரங்க் கால்லையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஹோட்டல்ஸில் இருந்தாக்கா ஆப்ரேட்டர்ஸ் தான் லைன் கனெக்ட் பண்ணணும். அதுலேயும் எங்களுக்கு தெரியும், நடுவில் ஆப்ரேட்டரில் வந்து கேட்டுடுவாங்க. ஆமாம், கேட்டுகிட்டே இருப்பாங்க, அது தெரியும். அந்த கால்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க, அவங்க கட் பண்ண மாட்டாங்க, மியூட் போட்டுட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க, அதுவும் தெரியும். ஸோ அவ்வளோ ரொமான்டிக்காகவும் பேசவும் முடியாது. ஸோ ரொமான்ஸ்க்கு எங்கே டைம் இருந்தது? மேக்ஸிமம் வந்து ஷூட்டிங் போகிற வழியில் எங்கேயாவது பூத் பார்த்தோன்னா, அங்கேருந்து அப்போ தான் எஸ்டிடி இருந்தது, பூத் பார்த்தோன்னா காயின் போயிடுது, காசு கொடுத்துட்டு ஒரு 3 minutes தான் பேச முடியும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா காசு கட்டணும், நம்ம வந்து போகணும், ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அந்த ரொமான்ஸ் டைம் இருந்தது. மொபைல்லையே வந்து ரொமான்ஸ் ஆரம்பிக்குது, மொபைல்லையே ரொமான்ஸ் முடிக்கிற காலம் கிடையாது எங்களுது. என்ஜாய் பண்ணிங்களா மேம்? அது கோர்ஸ், அதனால தான் அந்த ரொமான்ஸ் நீ வரைக்கும் நினச்சி நிற்குது இல்லை. நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் 2 suitcase ஃபுல்லாகவே இருக்கும். I would have sent cards to Sundar sir on every occasion. சார் எவ்வளோ கார்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன், அது எல்லாமே வந்து ஒரு சூட்கேஸில் ஃபுல்லாக இருக்கும். இத்தனை வருஷத்தில் அவரது ஒரு 2-3 கார்டு தான் இருக்கும், அவ்வளோதான். ஐ திங்க் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் செட்டில் டவுன் டு வாட் ஆர் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான குவாலிட்டி இல்லையா மேம்? நிறைய கப்புள்ஸ் சில நேரங்களில் கொஞ்சம் அங்கே தான் தடுமாறுறாங்களோ, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் ஹையாக. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏன் ஹையாக இருக்குது நான் நினைக்கிறேன், பிகாஸ் நீங்கள் வந்து ஆனஸ்ட் இல்லை. நீங்கள் வந்து பிகாஸ் யூர் இன் த ரொமான்ஸ் யூ கோ அவுட் ஆஃப் த வே டு மேக் அதர்ஸ் ஃபீல் குட். வாட் யூ ஆர் நாட் தேர். இப்போது எனக்கு வந்து நான் கேண்டில் லைட் டின்னர் போகணும், இல்லை ட்ரைவ்க்கு, ஒரு ரொமான்டிக் ட்ரைவ்க்கு போகணும், இவர் இதெல்லாம் ரொமான்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணியிருந்தாருன்னு வைங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் திஸ் இஸ் ஹவ் ஐ ஆம், அப்புறம் எனக்கு ஹர்ட் ஆகிருக்கும். ஃப்ரம் டே 1 எனக்கு தெரியும் இதெல்லாம் வராது சுந்தர் சிக்கு. ஆனால் அப்போ டிரைவிங்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் நாங்கள் லவ் பண்ணும்போது அவருக்கு டிரைவிங் தெரியாது. ஸோ அவர் டிரைவ்க்கு கூட்டிகிட்டு போக மாட்டார், டின்னர்ஸ்க்கு அவர் கூட்டிகிட்டு போக மாட்டார், அவருக்கு பிடிக்காது. என்னைக்காவது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை டின்னருக்கு போவோம். அப்படி தான். கார்ட்ஸ் எழுத மாட்டார். கார்ட்ஸ் எழுதால் அது பிளாங்காக இருக்கும், அதில் ஒன்றுமே எழுத மாட்டார். ரொமான்ஸாக பேச வராது. இவர் வந்து ஒவ்வொரு ரொமான்டிக்காக நான் கவிதை எழுதுகிறேன், நான் ரொமான்டிக்காக அவங்ககிட்ட பேசுகிறேன், இல்லை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன், இல்லை அவுட் ஆஃப் த வே சில விஷயங்கள் பண்ணுறேன். அப்போ தான் இப்போ எனக்கு வந்து ஹர்ட் ஆகிருக்கும். அப்போல்லாம் பண்ணீங்க, இப்போ ஏன் பண்ணுறதில்ல?
2 பேருக்கும் அது கிடையாது. That's why I say from the day one there should be an honesty. Absolutely. ஒரு honestyயோட ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா போக போக இட்ஸ் ஈஸி, யூ அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் மோர். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஜென்ரலாக ஒரு விமனுக்கு எப்படியெல்லாம் லைஃப் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறீங்க மேம்? ஃபார் மீ அவர் நல்லாவே தெரியும், அதனால தான் அவ்வளோ சேஞ்சஸ் வரல. பட் எஸ், கம்மிங் இன் டு அ ஃபேமிலி இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணணும், நான் காம்ப்ரமைசஸ் பண்ணணும். எப்போவுமே ஒரு கல்யாண வாழ்க்கையில் நான் காம்ப்ரமைஸுங்கிறது வார்த்தையே யூஸ் பண்ண மாட்டேன். ஐ சே டோன்ட் யூஸ் அபவுட் காம்ப்ரமைஸ், பிகாஸ் சப்கான்ஷியஸ்லி நீங்கள் வந்து யூர் கோயிங் அவுட் ஆஃப் த வே அண்ட் உங்கள் மனசில் இருக்கும் நான் இது பண்ணேன் உனக்காக. என்னைக்காவது ஒரு கோபத்தில் தோணும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க டு மேக் யுவர் லைஃப் பெட்டர். ஸோ எனக்கு இவருக்கு ஆரம்பத்துலேருந்து இட் வாஸ் வெரி கிளியர், வி ஹாவ் டு பில்ட் அ ஃபேமிலி டுகெதர். ஸோ எஸ், கம்மிங் இன் டு அ கம்ப்ளீட்லி நான் ஃபில்மி ஹவுஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் மை மதர்-இன்-லா. மை மதர்-இன்-லா ஹேட் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்டிங் மீ. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நான் வந்து ஐயோ மை மதர்-இன்-லா நான் சண்டை போட்டதே கிடையாது. செம்ம சண்டை போட்டிருக்கேன் அவங்கக்கிட்ட. அவங்களும் என்கிட்ட சண்டை போடுவாங்க, நானும் சண்டை போடுவேன். ஆனால் நீ என் அம்மா கிட்ட எப்படி சண்டை போடுவேன்? அதே உரிமையோட நான் அவங்ககிட்ட சண்டை போடுவேன். அதே இதோட சாரி சொல்லிட்டு முடிச்சு அவ்வளோதான். நான் ஒரு நாள் பேச மாட்டேன், அடுத்த நாள் போய் வந்து சிரிச்சிட்டு பேசிட்டு அவங்க ரொம்ப திமிர் காமிச்சாங்கன்னா அவங்க பேர் சொல்லி கூட தேவானே ரொம்ப திமிர் காட்டாடே வாடி நான் சொல்லிவிட்டு அப்படியெல்லாம் வந்துடுவேன் நான். ஸோ ஐ திங்க் ஹவ் ஐ ரிலேட் வித் மை மதர் is how I relate with my mother-in-law. Nikki, of course, my mother-in-law is my best one, my best friend Nikki. So and நான் வந்து வீட்டில் பெஸ்ட் டாட்டர்-இன்-லா அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குது எங்களுக்கு. பட் எனக்கு ஆரம்பத்துலேருந்து இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வீட்டில் பெரியவங்க இருக்கணும். ஏன்னா பசங்க வளரும்போது they should have somebody to tell them the stories. ஸோ இந்த பக்கம் my mother-in-law, இந்த பக்கம் my mother. ஸோ ரெண்டு என்னன்னா 2 different poles apart. One complete north, one complete south. So எங்கள் சைட்லேருந்து அம்மா telling them the stories, அந்த சைட்ல my mother-in-law telling them the stories. So they've been brought up in a very very beautiful environment. So that helps a lot. ஐ திங்க் நீங்கள் சொல்லும் போது இது வந்து இப்போ ஒரு வீட்டில் அப்படின்னா மாமியார் சொல்கிறத மருமக கேட்கணும் அப்படின்ற இது இல்லாமல் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து யூ போத் grew together நினைக்கிறேன் இல்லையா மேம்? My mother-in-law is 92 today. சரிங்களா? ஸோ ஐ திங்க் அவங்க வீட்டில் தி எல்டஸ்ட் அமங் த சிப்ளிங்ஸ், அவங்க கல்யாணம் வீட்டுக்கு வரும்போது கூட மை ஹஸ்பண்ட்ஸ் ஃபாதர்-இன்-லா சைடில் லைக் மை ஃபாதர்-இன்-லா சைடில் அவங்க தான் எல்டஸ்ட். ஸோ அவங்களுக்கு இது இருந்தது, ஐ எம் தி எல்டஸ்ட், நான் சொல்கிறதான் சட்டம் அது இருந்தது. நான் தான் சொன்னேன் அவங்கள மாற்றிக்கவே முடியாது, அப்படி தான் அவங்க இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அண்ட் தட் இஸ் வாட் ஐ ஹவ் லேர்ன் டு டூ. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். எனக்கு என்னென்னா வீட்டில் பெரியவங்க இருக்கணும். நான் வந்து அந்த நியூக்ளியர் ஃபேமிலி, மீ மை செல்ஃப், மை 2 children அண்ட் குழந்தைங்க பார்த்துக்கிறதுக்கு நானி இருக்காங்க. சாரிங்க, அதெல்லாம் என்னோட கான்செப்ட் கிடையாது. இது வரைக்கும் என் பசங்களுக்கு என்றைக்குமே நானி வச்சதே கிடையாது. நான் உலகத்தில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் பசங்களை வச்சுட்டு. நானே அவங்க பேக் தூக்கிட்டு போவேன், நானே அவங்க ஸ்ட்ரோலில் தள்ளுவேன், நானே அவங்களை க்ளீன் பண்ணுவேன், நானே குளிப்பாட்டுவேன், நானே சாப்பாடு ஊட்டுவேன். ஸோ நான் வந்து இது வரைக்கும் ஒரு நானி கூட்டிகிட்டு போயிருக்கேன் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு. நான் வெளியில் போனாக்கா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் மை மதர்-இன்-லா வாஸ் தேர், மை மதர் வாஸ் தேர். ஒரு நானி வீட்டில் வச்சுட்டு நான் போனதே கிடையாது. ஸோ ஐ திங்க் இன் தட் வே ஐ வாஸ் வெரி வெரி கிளியர். அண்ட் நீங்கள் எப்படி மேம் ஷிஃப்ட் ஆனீங்கன்னா நீங்கள் பார்க்காத சக்ஸஸ் கிடையாது, எல்லா லாங்குவேஜஸ்லேயும் வந்து அண்ட் அதை பற்றி என்ன சொல்கிறது தெரியாத மக்களும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஓகே கல்யாணன்றது அஃப்கோர்ஸ் ஒரு டெசிஷன், பட் சடனாக வந்து மென்டலாக வந்து ஃபஸ்ட்டு ரெடி ஆகணும்ல. ஓகே நம்ம ஓகே வீட்டில் தான் இருக்க போகிறோம், இப்போ நம்ம குழந்தைங்களாம் வந்துட்டாங்க, குழந்தைங்கள பார்த்துக்கணும், ஷூட் லைஃப் இல்லை, இந்த செட்டில்மெண்ட்லாம் அந்த மெச்சூரிட்டி வந்து இருந்ததா உங்களுக்கு? கண்டிப்பாக ஒரு டைம் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்லி அந்த மெச்சூரிட்டி வரும். இஃப் யூ ஆர் கீன் நான் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும்னு அப்படி தோணாக்கா, என் கரியர் தான் எனக்கு முக்கியம் அப்படி தோணாக்கா அது வராது. பட் ஐ வாஸ் வெரி கிளியர், எல்லாமே பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கணும். அண்ட் சுந்தர் சார் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் டே ஒன் இட் வாஸ் அபவுட் அ ஃபேமிலி, தட் we will have a family together. It was never like okay ரொமான்ஸ் பண்ணுவோம் நாளைக்கு என்ன நடக்குதோன்னு பார்க்கலாம், இல்லை. ஃப்ரம் டே ஒன் it was about having a family together. So I think it was very clear in our minds that we are going to have a family together. And பசங்க வரும்போது it was, I mean, அது என்ன சொல்கிறது, அது சந்தோஷத்தோட உச்சக்கட்டம், வேறு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் சொல்லவும் முடியாது. The first time you're holding your child in your hand, the first time for me as a motherhood, both the babies, you know, like the first time அவங்களோட கிக்கு, அவங்களுடைய மூவ்மெண்ட், அது எனக்கு இன்னொரு I still remember the first time my babies moved, the first time they kicked me, அது எல்லாமே எனக்கு கிளியராக இருக்குது.
ஸோ என்னென்ன சேட்டைகள் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் செரிஷ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் அ லைஃப்ஸ். மறந்துட்டீங்களா மேம் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னா மறந்துட்டு? நீங்கள் மதர்ஹுட் அண்ட் ஃபேமிலி வந்தாக்கா அந்த ஸ்டார் வேல்யூ எல்லாம் ஒன்றுமே கிடையாது. யூஆர் அ சாதாரண பர்சன். குழந்தைங்க இருக்காங்க. யூஆர் ஃபார் அ வெரி லாங் டைம் என் பசங்களுக்கு நான் வந்து ஸ்டார் நான் தெரியவே தெரியாது. அவங்க என் படங்கள் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் நான் சினிமா நீங்கள் நினச்சிங்கன்னா ஐ திங்க் கல்யாணம் 24 வருஷம் அது எனக்கு 24 years எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த 24 வருஷத்தில் நான் மீஞ்சி போனால் ஒரு 5-6 படம் தான் பண்ணியிருப்பேன். நான் படங்கள் பண்ணதே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் டிவியில் தான் நடிக்கிறேன். அதுவும் ரொம்ப நாள் கழித்து தான் அவங்களுக்கு தெரியும் டிவி பண்ணுறேன் நான். பட் வெளியில் போனாக்கா என் பசங்களை அழைச்சிட்டு போனாக்கா ஃபோட்டோகிராஃப்ஸ் கேட்பாங்க, ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. பசங்க வந்து சண்டையில் இருப்பாங்களா? ஆமாம், அவங்க சண்டைக்கு போயிடுவாங்க. ஏன் என் அம்மா கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்குறீங்க, ஃபோட்டோகிராஃப் கேட்குறீங்கன்னா அவங்க என் அம்மா விட்டுடுங்க, எங்கள் அம்மா ஸ்டார் இல்லை. அவங்க சொல்லுவாங்க அவங்க அம்மா ஸ்டார். என் அம்மா ஸ்டார் இல்லை, ஷீ இஸ் மை மதர். அம்மா அவ்வளோதான். அப்போ தான் ஸ்டார். ஏன்னா அப்போ தான் அப்போ நடிக்க ஆரம்பித்தார் அண்ட் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்போ தான் ஸ்டார். அம்மா வந்து எந்த வேலையும் கிடையாது. அம்மா வீட்டில் சமைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, துணி துவைக்கிறது, பாத்ரூம் ஸ்க்ரப் பண்ணுறது, டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அம்மா ஒரு ஸ்டாரே கிடையாது. அம்மா இஸ் அ நார்மல் உமன் அட் ஹோம். அவ்வளோதான். என் அம்மா ஸ்கூலுக்கு வராங்க, கம்ப்ளைண்ட் இருந்தால் அதை பார்ப்பாங்க, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவாங்க, சமைச்சிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு வருவாங்க, எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போவாங்க, எங்கள் கூட ஹோம் ஒர்க்கை உட்காருவாங்க. இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆஃப்டர் வெரி லாங் டைம் அவங்க வந்து பார்க்க கொஞ்சம் வளரும் போது தான் அவங்களுக்கு தெரிய வந்தது தட் ஓகே, அம்மா இஸ் அ ஸ்டார், அம்மா ஹேஸ் பீன் அ கிரேட் ஸ்டார். அம்மாவுக்கு கோயில் கட்டியிருக்காங்க, அம்மா வந்து ரஜினி சார், கமல் சார் கூட படங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் வரைக்கும் அவங்களுக்கு, ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சினிமா சொல்லும்போது எதுவுமே இருக்காது. எந்த இவரது ஒரு ட்ராஃபி இருக்காது, ஒரு ஷீல்டு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. எந்த ஸ்டாரோடைய பிக்சர்ஸும் இருக்காது. ஃபேமிலி ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கும் எல்லா இடத்துல. பசங்க ஃபோட்டோ, மை மதர்ஸ் ஃபோட்டோ, மை மதர் இன் லாஸ் ஃபோட்டோ, என் ஃபோட்டோ, பசங்க ஃபோட்டோ, மெயின்லி பசங்க ஃபோட்டோ. எல்லா இடத்துலையும் ஃபேமிலி ஃபோட்டோஸ், பசங்க ஃபோட்டோஸ் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அது தோணவே இல்லை. ஒன்லி ஆக்டர் ஹூஸ் ஃபோட்டோகிராஃப் இஸ் அட் ஹோம் இஸ் கார்த்திக் சார். நானும் கார்த்திக் சார், கல்யாணம் ஆனால் அடுத்த நாள் கார்த்திக் சார் எங்களை கூட்டிகிட்டு போனார். ஸோ கார்த்திக் சார் கூட இருக்க மாட்டார் அதில். நானும் கார்த்திக் சார் மட்டும்தான். அந்த ஃபோட்டோ மட்டும்தான் வீட்டில் இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தட்ஸ் முரளிப்பா, பெரியப்பா அது எங்களுது. ஸோ அவங்க கார்த்திக் வந்து முரளி தான் கூப்பிடுவோம் நாங்கள். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரியப்பா வந்து முரளிப்பா. ஸோ அதனால தான் இவங்க யாருன்னா முரளிப்பா, அது மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு. வேறு யாருமே ஸ்டார்ஸும் தெரியாது அவங்களுக்கு ஃபார் அ வெரி லாங் டைம். ஐ திங்க் என்ன மாதிரியான ஒரு அப்ரிங்கிங் வந்து கண்டிப்பாக பசங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப யூ மேட் ஷூர். பிகாஸ் அவங்க வந்து எங்குமே வந்து ஒரு ஸ்டார் கிட்ஸாக ஃபீல் பண்ண வச்ச மாதிரி தெரியல. நிறைய இன்டர்வியூஸில் வந்து சார் சொல்லியிருக்கா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க யுவர் எல்டர் ஒன் வாண்டட் டு பிகம் ஆக்டர் அப்படிங்கும்போது வெளில போயிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு ஆடிஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஆயிக்கோங்கம்மா, அண்ட் பெரிய பொண்ணு ப்ரொடக்ஷனாக நீங்கள் வெளில போய் பார்த்துக்கோங்கம்மா, இங்கெல்லாம் எதுவுமே கிடையாதுமா அப்படின்னு. இந்த வயசில் சின்ன வயசில் வந்து அந்த கிரவுண்டடாக ஒரு நீங்களாம் ஒரு நார்மல் கிட்ஸ் தான், நீங்கள் பாட்டுக்கு ஸ்கூல் போங்க ஜாலியாக, அந்த இன்டர்வென்ஷன் இல்லாமல் அதே நேரத்தில் அவங்களோட சைல்டுஹுட்டில் எதுவுமே மிஸ் பண்ணாமல் ஹவ் டிட் யூ பேலன்ஸ் இட் மேம்? ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஏன்னா வீட்லேயே அவங்களுக்கு ஓஹோ யுவர் ஸ்டார் சைல்டு அப்படி பண்ணியிருந்தோம்னா ஐ திங்க் அவங்க ஒரு நார்மல் வாழ்க்கை வாழ முடியாது. இப்போவே அவங்களுக்கு ப்ரெஷர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா, அப்பா அம்மா வந்து எது பண்ணாலும் இட்ஸ் டைரக்ட்லி ஆன் தேம். அண்ட் அவங்களுக்கு அந்த ப்ரெஷர்ஸ் இருக்குது. வி ஹாவ் டு பி பர்ஃபெக்ட். ஏன்னா அப்பா அம்மா பேர் கெட்டு போயிடும். ஸோ அவங்க வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க இன்றைக்கி. எங்கேயுமே வந்து ஐ ஆம் சுந்தர்சிஸ் டாட்டர், ஐ ஆம் குஷ்பூஸ் டாட்டர் அப்படி எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. வண்டி இல்லையா, சரிம்மா நான் ஆட்டோவில் போய்ட்றேன், வண்டி இல்லையா, சரிம்மா நான் ஓலா எடுத்துகிட்டு போய்ட்றேன், அப்படி தான் இருக்காங்க. அது 9th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது நான் பெரியவக்கிட்ட சொல்லிட்டேன், குட்டா நீ 9th இருக்க, நீ ஸ்கூல்லேருந்து வரும்போது ஆட்டோவில் வந்துடு, ஆட்டோவில் கிளம்பும்போது நீ எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிவிடு தட் திஸ் இஸ் மை ஆட்டோ நம்பர், லொக்கேஷன் ஆன் பண்ணிவிடு, அவ்வளோதான். ஸோ 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 2 பேரும் தே ஸ்டார்டட் கோயிங் ஆட்டோஸில் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான், தே வெரி நார்மல். யாருக்குமே வந்து அந்த பெரிய இடத்து பசங்க அதெல்லாம் கிடையாது. வெரி நார்மல் ஃபேமிலி அவங்களுக்கு இருந்திருக்கு, வெரி நார்மல் லைஃப் ஸ்டைலில் அவங்க வளர்ந்ததுனால அதனால தான் இட் இஸ் அ வெரி கான்ஷியஸ் எஃபர்ட். எங்கேயுமே அவங்களுக்கு ஒரு ஸ்டார் ஃபேமிலியில் இருக்குன்னு அதை தெரியக்கூடாது. ஸோ அதனால தான் தேவர் வெரி கிரவுண்டட். எனக்கு பசங்க பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கேயுமே வந்து எங்கள் பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, தட் என் பசங்க நான் சொல்லிவிட்டு எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. அண்ட் ஐ திங்க் அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைல்டுஹுட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சதுனால நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாகவே இருந்திருப்பீங்களா மேம்? அவங்களுக்கு அந்த சைல்டுஹுட்டில் அவங்க என்னென்ன அனுபவிக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுத்துடணும். கண்டிப்பாக. as பேரண்ட்ஸ் நாங்கள் சம்பாதிச்சது எல்லாமே அவங்களுக்கு தான், எங்களுக்கு நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது இல்லை. பட்
அதை வேல்யூ பண்ணணும். உங்களுக்கு எல்லா பெஸ்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல், பெஸ்ட் ஆஃப் க்ளோதிங், பெஸ்ட் ஆஃப் ஃபுட், பெஸ்ட் ஆஃப் ஸ்டே, பெஸ்ட் ஆஃப் ஹாலிடேஸ், அது எல்லாமே கொடுக்குறோம். ஆனால் யூ ஷுட் லேர்ன் டு அப்ரிஷியேட் தட். யூ ஷுட் லேர்ன் டு வேல்யூ தட். அது மாதிரி ஏதாவது பண்ணாமல் திட்டுலாம் வாங்கியிருக்காங்க? நிறைய திட்டு வாங்குவாங்க. நான் கண்டிப்பாக அது அவங்களுடைய சேட்டைகள் எல்லாம் வீட்டு பொறுத்து தான். வெளியில் யார் பார்த்தாலும் ஐயோ இவ்வளோ நல்ல பசங்கன்னா சொல்லுவாங்க. ஐ எம் லைக், அம்மாடி ஏன் இவ்வளோ நல்லா நீ வெளியில் இருக்க, ஏன் வீட்டில் இந்த மாதிரி இருக்கிறது இல்லைன்னா, அம்மா வீட்டில் தான் எங்களால் இந்த மாதிரி பண்ண முடியும், உங்களை இரிட்டேட் பண்ண முடியும், வெளியில் இல்லை. தட்ஸ் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டபிள். பட் எல்லோரும் எங்கே போனாக்கா, அப்பா சில்ட்ரன் ஆர் ஸோ கிரவுண்டட் மேம், அவ்வளோ அழகாக இருக்காங்க, ஸோ வெல் ரெஸ்பெக்ட்ஃபுல் இருக்காங்க, ஆல் தட் தே சே. ஐ செட் ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஸோ பட் அவங்களுடைய சேட்டைகள் எல்லாமே வீட்டில் விச் இஸ் குவைட் அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா நான் மட்டும்தான் அவங்களுடைய டேண்ட்ரம்ஸ் என்னால் வந்து டாலரேட் பண்ண முடியும். ஸோ தே த்ரோ ஆல் தியர் டேண்ட்ரம்ஸ் அட் மீ. அவங்க அப்பாக்கிட்டேயும் கிடையாது. ஆல் தியர் டேண்ட்ரம்ஸ் இஸ் வித் மீ. அண்ட் அவங்க அப்பாவை சொல்லுவார், தலையில் ஏதோ அலாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க 2 பேரும். நான் எல்லா வேலையை முடிச்சுட்டு அது வரைக்கும் ஒரு கால் வராது, கூப்பிட மாட்டாங்க. நான் போய் அப்படியே உட்காந்துனேன், அம்மே ஒன்று வரும், ஆரம்பிச்சுட்டாங்களே. அப்போ என்ன ராஜா, அம்மா ஐ வாண்ட் திஸ். இவரே திட்டுவார், அம்மா இப்போ தான் வந்து உட்காந்தாங்க, கொஞ்சம் வந்து அம்மா ப்ளீஸ் அம்மா. ஸோ அப்படி தான் இருக்காங்க. எல்லாரும் வீட்லேயும் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. வெரி நார்மல், வெரி வெரி நார்மல். சண்டையும் போடுவோம், திட்டுவோம். ஐ திங்க் பெரிய வந்து ஒரு நான் அடிவாலை வாங்கியிருக்காங்க என்கிட்ட. அவளுக்கு 17 வயசு இருக்கும்போது என்கிட்ட அடி வாங்கியிருக்கா. ஆமாம்மா, அதான் கடைசி அடிச்சது. நீங்கள் சொன்னீங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டார் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் ஒரு அம்மாவை மட்டும் அவங்க வளர்ந்து வந்தாங்க. ஐ திங்க் மேம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே 2 கேர்ள்ஸ் சில்ட்ரன், நானும் என்னோட சிஸ்டரும் தான், வி ஆர் ஆல்சோ 2 கேர்ள்ஸ் இன் அவர் ஹவுஸ். ஸோ சம்வேர் வந்து அப்பா அப்படின்னாலுமே அம்மா கூட வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு பாண்டிங் ஒன்று வந்து டெவலப் ஆகுது, ஒரு வேறு மாதிரி கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து பசங்க வளர்ந்துட்டாங்க. இதெல்லாம் ஐ திங்க் அவங்க இப்போ நான் எப்படி ஐம் லுக்கிங் அப் டுங்கிற மாதிரி பசங்களும் கண்டிப்பாக வந்து உங்களை நிறைய இடங்களில் இன்ஸ்பிரேஷனாக வந்து எடுத்திருப்பாங்க. எங்கேயாவது அதை உங்ககிட்ட அக்னாலேஜ் பண்ணி பேசுகிறீங்களா, அம்மா ஹவ் ஆர் யூ டூயிங் திஸ் அப்படிங்கிற மாதிரி? அப்படி கிடையாது. ஐ டோன்ட் திங்க் we keep that conversation, because the minute they start discussing, amma how do you manage this, then it becomes very false. Okay. I think they know they derive lot of strength from me. அது தெரியுது எனக்கு, அவங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. பட் ஐ நோ அவங்களுக்கு பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது என்னென்னா, உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனைனா அடுத்த நிமிஷம் I'll be there next to them. அது அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் என்ன ஆகும், எங்கேயாவது ரொம்ப முக்கியமான மீட்டிங்கில் வரும், ஒரு டிங் 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 மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், மா மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், இல்லைன்னா கால் வந்துகிட்டு இருக்கும். என்னடா மீட்டிங்கில் இருக்க, சீக்கிரம் சொல்லு, அம்மா ஓடிபி சொல்லுங்கள், அம்மா அந்த யூபிஐ கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் யூபிஐ அக்செப்ட் பண்ணுங்கள், நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கம்மா, ஜஸ்ட் டிப் ஆஃப் யர் ஃபிங்கர்மா, அந்த யூபிஐ ஓகே பண்ணிவிடுங்க, இல்லைனா ஓடிபி அப்படியே டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய மேக்ஸிமம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அம்மா வந்து ஒரு அரசியல்வாதி, இல்லை அம்மா வந்து ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க, இல்லை அம்மா வந்து ஒரு ஒர்க் ஷூட்டில் இருக்காங்கன்னா அது முக்கியம் கிடையாது. அம்மா நான் ஓடிபி வேணும், எனக்கு யூபிஐ வேணும், அதை மட்டும் அக்செப்ட் பண்ணித்தா. ஸோ that is something very very bonding. ஏன்னா அஃப்கோர்ஸ் இப்போ வளர்ந்துட்டாங்க. the elder one is 23, the younger one is 21. ஸோ அஃப்கோர்ஸ் த பாண்டிங், அப்பா வந்து இருக்கார், அப்பா இஸ் தேர் ஹீரோ. 2 பேருக்கு வந்து அப்பா இஸ் அ ஹீரோ, தே ஆர் ஃபர்ஸ்ட் லவ், அதுதான் அப்பா. ஆனால் அஃப்கோர்ஸ் அதை வளரும்போது ஐ எம் மோர் ஆஃப் அ ஃப்ரெண்ட் டு தெம். ஸோ அது ஐ வாஸ் வெரி கான்ஷியஸ் அபவுட் தட். ஏன்னா நான் வளர காலத்தில் ஐ வாஸ் நாட் அ ஃப்ரெண்ட் டு மை லைக் மை மதர் வாஸ் நாட் அ ஃப்ரெண்ட் டு மீ. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் இருந்தது. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், 16 வயசுலேருந்து நான் வளர்ந்துட்டேன். அண்ட் லைக் ஐ செட், the responsibilities of the family were with me. ஸோ அம்மா கிட்ட அந்த விஷயங்கள், சில விஷயங்கள் என்னால் ஷேர் பண்ண முடியல. பட் நான் ஹேர் ட்ரெஸ்ஸர் சொன்னேன், உபின் ஆண்டி வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க கூட எல்லா விஷயங்களும் என்னால் ஷேர் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஐ வாஸ் வெரி கிளியர் தட் என் பசங்க வளரும்போது ஒரு எந்த காரணத்துக்கும் ஒரு கேப் இருக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் பசங்க வந்து ஒரு சின்ன கேப் வைப்பாங்க, எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட இம்மீடியட்டாக சொல்ல மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவாங்க. அது நானும் அப்படி தான். நிறைய விஷயங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுது, அப்போ தான் வீட்டில் தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் மேக்ஸிமம் நான் வந்து பசங்கக்கிட்ட என்கிட்ட பேசுங்க, எது இருந்தாலும் குட் ஆர் பேட் டெல் மீ. ஏன்னா எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் அ சொல்யூஷன். ஸோ அதுக்காக தான் நான் சொல்வேன் நான். ஸோ ஐ எம் ஹாப்பி பசங்க வந்து எல்லா விஷயங்களும் என்கிட்ட பேசுவாங்க, என்கிட்ட எல்லா விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. பியூட்டிஃபுல் மேம். லைஃப் 20s, 30s, 40s அண்ட் 50s. ஓகே, 50s. ஹவு டு யூ டிஃபைன் இட் மேம், உங்களோட இந்த மைல் ஸ்டோன்ஸு? 20s it was work, love, heartbreak, love. 30s family.
40 family politics. And of course 50s just started with 50s. It's beautiful. I think every phase you evolve as a human, you evolve. இதே வந்து நான் 30 வயசில் சில பேர் என்கிட்ட வந்து நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா, சேச்சே நான் அரசியலை வாய்ப்பே இல்லை சாமி, எனக்கு அரசியலுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு பீரியட் ஆஃப் டைம் யூ வால், வை நாட்? ஸோ ஐயோ அந்த படங்கள் அப்போது பண்ணலையே, பண்ணியிருக்கலாமோ இப்போ தோணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூ திங்க் your mindset changes, your thinking capabilities changes. So I think as you grow as a person, you start understanding more. இன்னொன்று, மற்றவங்கள புரிஞ்சிக்கிற ஒரு தன்மை இப்போ வரும் உங்களுக்கு. முக்கியமாக என்னென்னா, என் பசங்களே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அம்மா யூ சே தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர், வி அண்டர்ஸ்டாண்ட், பட் எங்களுடைய திங்கிங் கேப்பபிலிட்டிஸ் இப்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. The situations are different, the environment is different, the society is different. So I think we also learn, இப்போ at 50 what you have learned அதை unlearn பண்ணிவிட்டு புது விஷயங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ உருவாக்குது. ஐ திங்க் எங்கேயுமே வந்து அந்த கான்ஃபிடென்ஸையோ இல்லைனா வந்து அந்த தி குஷ்பூ திங் அதை வந்து நீங்கள் வந்து விடவே இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா மேம்? இல்லை, சான்ஸே இல்லை. நான் எப்படி இருக்கேனோ அது நான் விட்டு கொடுத்துட்டேன்னா அப்புறம் நானாவே இல்லை. எந்த ஒரு இதில் வந்து செட்டில்டாக இருந்தீங்க, ஓகே பார்த்துக்கலாம், என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு 16 வயசுலேயே? அப்பயே அடுத்த சாப்பாடு எங்கேருந்து வரப்போகுது நான் தெரியாத நிலையிலையா, பார்த்துக்கலாம் வந்துடும் பார்த்துக்கலாம், அப்போவே இருந்தது. ஐ திங்க் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, சொசைட்டி ஹேஸ் சேஞ்ச்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தால் கூட நிறைய விஷயங்கள் வந்து இட் இஸ் ஸ்டில் தி சேம். அந்த பார்வையாக இருக்கட்டும், வைக்கிற விமர்சனங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் இன்னும் பெருசாக மாறலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்போது எப்படி இருந்தது? ஹேவ் யூ எவர் ஃபேஸ்ட் எனி ஒரு ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் விமனாக இருந்தனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கலாம், த வே யூ பின் ட்ரீட்டடாக இருக்கலாம், ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? எல்லோரும் ஃபேஸ் பண்ணுவோம். ஐ எம் நோ டிஃப்ரெண்ட் இன் தேட். அந்த பெட்ரியாக்கல் மைண்ட் செட் அப்போது இருந்தது, இப்போது இருக்குது. அப்போது இருந்தது ஒரு பெண்ணு தனியாக என்ன பண்ண முடியும்? அந்த பெட்ரியாக்கல் மைண்ட் செட் என் அப்பாக்கே இருந்தது. விட்டுட்டு போனதுக்கப்புறம் நீ என்ன பண்ண முடியும், நீ உன்னால் என்ன சாதிக்க முடியும்னு கேட்டார். பட் எவ்ரி நெகட்டிவ் கம்ஸ் வித் லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. ஸோ இன்றைக்கும் நீங்கள் அந்த சொசைட்டி நம்ம சேஞ்சஸ் பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் இருக்காங்க, ஒரு வக்ர புத்தியோட ஆளுங்க இன்னும் இருக்காங்க. தே திங்க் தட் அவங்களுடைய மிகப்பெரிய ஆயுதமே வந்து ஒரு பெண் இழிவாக பேசுகிறது தான் என்னுடைய ஆயுதம். தே திங்க் அதுதான் ஐ எம் அ மாச்சோ, ஐ எம் அ மேன். நான் வந்து என்னோடய மேன்லினஸ் வந்து ஒரு பெண் இழிவாக பேசும்போது தான் நான் ஒரு ஆம்பளைனா என்னால் நிரூபிக்க முடியும். அது எவ்வளோ கேவலமான புத்தி, அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கேவலமாக பேசினாக்கா 100 பேர் அதுக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்கிறாங்க. ஸோ த டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். நான் சொல்கிறேன், ஒருத்தர் தப்பாக பேசும்போது அது மறந்துட்டு இந்த 100 பேர் சப்போர்ட்டிவாக பேசுகிறான்ல, அது பாசிட்டிவ் சைடு பாரு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து நெகட்டிவ் பார்க்கும்போது பாசிட்டிவ் எத்தனை பேர் இருந்திருக்காங்க அதுதான் பார்ப்பேன். நான் வந்து ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் நான் ஏன் மனசில் வச்சுட்டு நான் வந்து கஷ்டப்படணும்? நான் பாசிட்டிவாக இருக்கிறேன், ஐம் ஹாப்பி, அது போதுமே எனக்கு. நெகட்டிவ் யார் பேசுகிறாங்க? எனக்கு முன்ன பின்னே தெரியாதவங்க, எனக்கு சம்மந்தம் இல்லாதவங்க, அவங்க நெகட்டிவ் பேசுகிறாங்க. அவன் என்னை பற்றி நெகட்டிவ் பேசினா தான் அவனுக்கு ஒரு விளம்பரம். பேசிட்டு போட்டுமே, என் பேர் வச்சு தான் நான் விளம்பரம் தேடிக்கிறேன், வச்சுக்கோப்பா. அப்போ உன்னை விட நான் வளர்ந்துருக்கேன்னா நான் நம்புகிறேனே, அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். பசங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களாம்மா, இன்னும் இந்த இதெல்லாம் இருக்குமா? இன்னும் இருக்குது. இப்போல்லாம் சோஷியல் நெட்ஒர்க்கில், சோஷியல் பிளாட்ஃபார்ம் சொல்லும்போது நிச்சயமாக அந்த பாடி ஷேமிங், ஏன்னா விமர்சிக்கிறது, இல்லை ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் போடுறது, இல்லை டிஸ்கரேஜ் பண்ணுறது, அது சோஷியல் பிளாட்ஃபார்மில் நிறைய இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இருக்கிறது ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு எவ்வளோ லைக்ஸ் வருது, எவ்வளோ வந்து ரீட்வீட் வருது, எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, அது பேஸ் பண்ணி தான் அவங்க வாழ்க்கையை நினச்சிட்ருக்காங்க. நாங்கள் வளரும்போது எங்களுக்கு எந்த சோஷியல் பிளாட்ஃபார்மும் கிடையாது. ஸோ எங்களுடைய உண்மையிலே ஒரு உழைப்பு அதிகமாக இருந்தது. இப்போது வந்து நிறைய பேர் வந்து அந்த ஃபால்ஸ் பபிள் மாதிரி அவங்களே க்ரியேட் பண்ணிடுறாங்க. எனக்கு எத்தனை லைக்ஸ் இருக்குது, எனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்குது, சரிங்களா? அது லைஃப் லாங் இல்லை. தட் இஸ் நாட் லைஃப். பீப்புள் ஹூ ஆர் தேர் ஆன் யுவர் சோஷியல் பிளாட்ஃபார்ம் ஆர் நாட் யுவர் ஜென்வன் பீப்புள். அது இன்னொன்று வந்து நீங்கள் அந்த நம்ம சொல்கிறோம்ல, அந்த வக்ர புத்தி இருக்கிறவங்க, இல்லை பீப்புள் ஹூ லவ் டு அசால்ட் மென்டலி அட்லீஸ்ட் ஆர் வேர்பலி, அது எல்லாமே சோஷியல் பிளாட்ஃபார்ம் நீங்கள் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் தேம் வில் நாட் ஹேவ் நேம்ஸ். மோஸ்ட் ஆஃப் தேம் வில் பி அ ஃபேக் ஐடென்டிட்டி. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ அசிங்கமான புத்தி அவங்களது. இது அவன் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் சோஷியல் பிளாட்ஃபார்மில் இருப்பாங்கல்ல,
அவங்களுக்கு தெரிஞ்சு ஐயோ இவன் வந்து நான் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான புத்தியோடு நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் அவன் தன்னுடைய ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணுறான். அப்போ ஹீஸ் அக்லினா அவங்களுக்கே தெரியுது. ஸோ வை வென் ரியாக்ட் டு தெம் அப்படி இருக்குது. ஸோ ஐ திங்க் கிட்ஸ் கொஞ்சம் அதை பார்க்கணும். அந்த பாடி ஷேமிங் இருக்குது இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஐ திங்க் தே ஷுட் நாட் பிலீவ் எவ்ரிதிங் விச் இஸ் ஆன் த சோஷியல் பிளாட்ஃபார்ம். அது கொஞ்சம் நம்ம வந்து ஒரு கேப் கொடுக்குறோம். ஐ திங்க் பசங்க வந்து அது ரொம்ப அதுக்கு பின்னாடி அவங்க என்ன அண்டர்கோ பண்ணியிருப்பாங்கன்னு ஆஸ் அ ஃபேமிலியாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெளியிலேருந்து பார்க்கும்போது அதை கரெக்டான லெவலில் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக. ஏன்னா ஐ ஹவ் சீன் என் பசங்க வளர காலத்தில் ஐ மீன் ஐயோ என் பசங்க ஸோ க்யூட் சப்பியாக இருக்காங்கன்னா நம்ம விட்டோம். தி ஆல் அண்ட் தேர் டால் 5'11" and 6'1". சின்னவன் வந்து 6'1", பெரியவன் 5'11". அவங்க அப்பா மாதிரி 2 பேரும் டால். ஸோ தேவர் ஆன் அ பிகர் சைட், தேவர் ஆன் அ ஹெவியர் சைட். ஸோ பாடி ஷேமிங் நிறைய பார்த்துருக்கேன் நான். அண்ட் அதுலேயே வந்து பசங்க எஃபெக்ட் ஆகிறது பார்த்துருக்கேன் நான். தென் ஐ ஹேட் டு டெல் தெம், ஐ செட் லிசன், யூ ஆல்வேஸ் ஹேவ் அ சாய்ஸ் டு அவாய்ட் திஸ். ஹவு யூ சூஸ் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட். யூ கேன் சூஸ் டு இக்னோர் இட். யார் கமெண்ட் பண்ணுறான் அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமா? இல்லை. அவன் யாருன்னா தெரியுமா? இல்லை. உனக்கு சம்மந்தப்பட்டவங்களா? இல்லை. நீ நாளைக்கு அவங்கள சந்திக்க போறியா? இல்லை. அப்போது why are you even bothered? எல்லாமே உனக்கு முன்ன பின்னே தெரியாதவே எங்கேயோ உட்காந்துட்டு கையில் ஒரு மொபைல் இருக்கிறதுனால உன்னை பற்றி கமெண்ட் பண்ணுறான்னா you don't even have to react to them. அவன் வேலை விட்டு இல்லாமல் சும்மா இருக்கான். அதனால தான் இதில் 24 மணி நேரம் இதில் உட்காந்துட்ருக்கான். ஸோ you have lot of things to do. You have to succeed. You have to achieve something in life. Ignore it and keep going. So they have learned to do that. உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இருந்திருக்காங்க? ஆர் ஹேவ் யூ எவர் பின் பாடி ஷேம்டு மேம்? நீங்கள் நிறைய தடவை ஆரம்ப காலங்களில் அந்த மாதிரி பாடி ஷேமிங் எல்லாம் நாங்கள் பார்த்தது கிடையாது. இப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக எல்லாமே கிடைக்குது இல்லை. முந்தி அப்படிலாம் எதுவுமே லைக் எல்லாருமே அவங்கவுங்க பாடியில் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ். வெரி கம்ஃபர்டபுள். ஐ திங்க் தி மோஸ்ட் கம்ஃபர்டபுள் பர்சன் இன் ஹர் ஓன் பாடி அண்ட் ஹர் லுக்ஸ் நான் பார்த்துருக்கிறது வந்து சில்க் ஸ்மிதா. ஐ ஆல்வேஸ் அட்மையர்ட் ஹர். ஐ மீன் நான் வந்து ஒரு ஸ்டார் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு மை ஜா ட்ராப் டு சில்க் ஸ்மிதா. எவ்ரிபடி இல்லை மேடம் வர போகிறாங்க, மேடம் வர போகிறாங்க. நான் புதுசாக இருந்த தமிழில் மேடம் வர போகிறாங்க, மேடம் வர போகிறாங்கண்ணா. இன்ஃபேக்ட் 84 நானும் அர்ஜுன் ஒரு சைலண்ட் படம் பண்ணோம். எனக்கு 84 அர்ஜுன் தெரியும். நானும் அர்ஜுன் ஒரு சைலண்ட் படம் பண்ணோம். அது ஃபினிஷ் ஆகலை, 3D பிக்சர் வேறு. ஸோ அந்த படத்தில் வந்து அர்ஜுன் வாஸ் பிளேயிங் டார்சன், ஐ வாஸ் பிளேயிங் ஜேன். ஒரு டோட்டல் ஃபாரஸ்ட் பேஸ்ட் சப்ஜெக்ட் இருந்தது. அண்ட் அதில் வந்து சில்க் ஸ்மிதா வாஸ் பிளேயிங் அ வெரி ஹியூஜ் ரோல். அண்ட் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஷூட்டில் இருக்கும்போது மேடம் வர போகிறாங்க, ஒரு சேர் வந்தது, சேரில் டவல் இருந்தது, சைடில் ஒரு டேபிள் வச்சாங்க. அண்ட் யூனிட் வாஸ் லைக் மேடம் வர. அண்ட் ஐ வாஸ் லைக் ஹூ இஸ் திஸ் மேடம், ஹூ இஸ் திஸ் மேடம்? பார்த்தா சில்க் ஸ்மிதா வாக்ஸ் இன் அண்ட் மை ஜா ட்ராப்ட். ஐ நாட் தட் ஷி வாஸ் மச் ஓல்டர் டு மீ. ஐ திங்க் ஒரு 4-5 years டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கும் எனக்கு சில்க் ஸ்மிதாக்கு. மை ஜா ட்ராப் சில்க் ஸ்மிதா பார்த்தோன்னே. ஐ ஹவ் நெவர் சீன் such a warm, wonderful, intelligent woman like Silk. I mean, the star value, so confident of herself, so confident of her body, so confident of her looks. I think she was amazing. So அது நான் எப்போவுமே அவளை விஜி தான் கூப்பிட்ருக்கேன் நான். ஸோ நான் விஜி பார்க்கும்போது தான் அந்த and she was not many people know she was a fantastic designer. Costumes இருக்கட்டும், jewelry இருக்கட்டும், she used to literally design it and order it. அவள் ஜுவல்லரி எல்லாம் அவளே டிசைன் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணுவாள் ஜுவல்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சில்க் ஸ்மிதா பார்த்துருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ மீன் பாடி ஷேமிங் அப்போ எல்லாம் இருந்திருந்துன்னா சில்க் ஸ்மிதா வந்து இப்படி தூசி பிரகாரம் அதை தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் one of the most confident women I have seen was Silk Smita. அந்த 80s பேட்சே ஒரு லெவல் ஆஃப் ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் மேம் எங்களுக்கு பார்க்கும்போது ஃபீல் ஆகும். அன்றைக்குமே அப்படி தான் இருந்ததா மேம்? ஏன்னா விமன் கம்மிங் அப் ஃபார் விமனாக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட ரீயூனியன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வேறு எங்கேயுமே எங்களுக்கு புதுசாக இருந்தது. ஏன்னா இன்னும் ரீயூனியன் பண்ணுறாங்களா, எவ்ரி இயர் தே மீட். அண்ட் அந்த பிக்சர் வந்து நாங்கள் வெயிட் பண்ணுவோம் பார்க்குறதுக்கு, இந்த ரீயூனியனில் யாரெல்லாம் வந்திருக்காங்க, என்ன நடந்திருக்கு. வி கெட் டு ஒரு குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் தான் வெளில வரும். அண்ட் எல்லா ஹீரோயின்ஸுமே ஒன்றா வந்து நீங்கள் உருஷி மேம்க்கு கொடுக்குற ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், ஆர் சுஹாசினி மேம் நீங்கள் ஷேர் பண்ணுற பாண்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்க்கும்போது வந்து என்னப்பா வந்து ஒரு ஹீரோயினுக்கும் ஆகாதுன்னு வாங்க, ஒரு 2 கேர்ள்ஸ் கான் பி டுகெதர்னு வாங்க, எல்லாத்தையுமே அப்படி தகர்த்து எறிகிறாங்களேப்பா அப்படின்றது வந்து இன்றைக்கும் யூ ஆல் கீப் ப்ரூவிங் இட். ஐ திங்க் வி ஆல் ஆர் கான்ஃபிடென்ட் ஆஃப் அவர் செல்ஃப். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டிங் வந்து அப்போவே பார்த்தீங்கன்னா சுஹாசினி இருக்கட்டும், ராதிகா, சுமலதா,
ரேவதி எல்லாரும் வந்து அம்பிகா சேச்சியோ ராதா சேச்சி தே ஆல் வர் கண்டெம்ப்ரரிஸ். இப்போ தான் உங்களுக்கு கண்டெம்ப்ரரிஸ் அவ்வளோ இல்லை, ஆனால் அப்போது எல்லாரும் அண்ட் தேவர் லைக் வருஷத்துக்கு ஒரு 10-12 படங்கள் பண்ணுவாங்க. தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு, மலையாளம், கன்னடா. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு ஹீரோயினை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 படம், ஈச் ஆஃப் தெம் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில். ஸோ எல்லா இடத்துலையும் மலையாளம் இருக்கட்டும், தமிழ் இருக்கட்டும், தெலுங்கு இருக்கட்டும், கன்னடா, தேவ கண்டெம்பரரிஸ் ஆன் ஆல் த சைட்ஸ், ஆன் ஆல் த 4 சவுத் இன் ஆல் த 4 சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ். பட் அவங்களுடைய அந்த ஹெல்தி ரிலேஷன்ஷிப் நீங்கள் பார்த்தீங்க, ஈகோவே சுத்தமாக இருக்காது. சுத்தமாக ஈகோ கிடையாது, சுத்தமாக ஈகோ கிடையாது. எப்படி மேம் ஒரு காம்படிட்டராக இருந்தால் ஏதாவது ஒரு ஸ்லைட் லெவல் ஆஃப் ஏதோ வந்துட்டாங்க, ஓகே அவங்களோட பெட்டராக நம்ம ட்ரெஸ் பண்ணுவோம் இன்னைக்கு இல்லையே. ஐ திங்க் மோர் தென் தி ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் they were more worried about how we compete with each other in making this project better. அதுதான் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. இன்றைக்கி நீங்கள் எங்களோட பாண்ட் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் ஐ ஆம் த யங்கஸ்ட். பட் அது 80s கேங். நான் 80 லேட் டேல் எண்ட் ஆஃப் 80 வந்தேன், ஆனால் நான் பூந்துட்டேன் உள்ள. சரிங்களா? ஐ ஃபோர்ஸ்ட் மை செல்ஃப், ஐ ஹாவ் டு பி பார்ட் ஆஃப் திஸ் 80s கேங். நான் 88 வந்துட்டேன்னா நான் பூந்துட்டேன் உள்ள. பட் அவங்களுடைய பாண்டிங் பார்த்தீங்கன்னா, அண்ட் இட்ஸ் நாட் அபவுட் விமன் அலோன், ஈவன் த மென். இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்களுக்கு 80s கேங் இருக்குது, எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. We are 33 of us in that group. அந்த குரூப்பில் பேர்லாம் லைட்டாக கேட்டால் தலைலாம் சுத்தும் போல இருக்கே. 33 பேர் அந்த குரூப்பில் இருக்கோம். ஃப்ரம் தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம், ஹிந்தி, ஆல் த 5 languages. அண்ட் எவ்ரி டே எங்களுடைய கான்வர்சேஷன் இருக்கும். இன்னைக்கு என்ன சாப்பிட்டோம், இன்னைக்கு யார் எங்கே இருக்கா, ஆல் சூப்பர் ஸ்டார்ஸ் ஃப்ரம் ஆல் சூப்பர் ஸ்டார்ஸ் ஃப்ரம் ஆல் த டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். ஆனால் எங்களுக்குள்ளே எந்த ஒரு ஈகோ கிடையாது. வி டாக் டு ஈச் அதர். நல்லது கெட்டது வில் புட் இட் அவுட். சரிங்களா? அண்ட் வி ஆல்வேஸ் தேர் என்கரேஜிங் ஈச் அதர். ஸோ ஐ திங்க் அந்த பாண்டிங் இருக்குது பாருங்கள் எங்களுது. ஸோ தேட் இஸ் சம்திங். வருஷத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணுறோம். லாஸ்ட் இயர் வி மிஸ்ட் இட். ஏன்னா கரெக்டாக நாங்கள் பிளான் பண்ண டைமில் சென்னையில் வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாக அவங்களுக்கு அந்த புயல் இருந்தது. ஸோ வி டென்ட் ஃபீல் இட் வாஸ் ரைட் டு கோ ஹெட் வித் அ செலிப்ரேஷன். ஏன்னா மக்கள் இவ்வளோ கஷ்டப்படும் போது அந்த செலிப்ரேஷன் இருக்கக்கூடாதுன்னா வி கேன்சல்ட் இட். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும் எங்களுக்கு. பட் அதர்வைஸ் எவ்ரிடே பேஸஸில் எங்களுடைய கான்வர்சேஷன், உலகத்தில் யார் எங்கே இருந்தாலும் செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு நல்லதோ கெட்டதோ செல்ஃபி போடுவோம் அண்ட் சாப்பிட்றோம். ஸோ சாப்பாடு இன்றைக்கி எல்லோரும் டயட், ஓகே டயட் பிளான் பண்ணலான்னா ஒருத்தங்க யாராவது அங்கேருந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்ப்ரெட் ஆஃப் குட் ஃபுட் அனுப்புவாங்க. இது மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் ஆஃப் குட் ஃபுட் அனுப்புறது ரெஹ்மான். அவனை திட்டி வந்து நாங்கள் எல்லாம் சொல்லுவோம், நாங்கள் டயட்டில் இருக்கோம் ரெஹ்மான், இதெல்லாம் அனுப்பாத, ஸோ ஸ்பெஷலி ஃபார் ஆல் யூ லேடிஸ் நான் சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவார். ஸோ ஐ திங்க் த கைண்ட் ஆஃப் bond what we share with each other is something very very beautiful. And இப்போது ரஜினி சாராக இருக்கட்டும், சிரஞ்சீவி சார் இருக்கட்டும், ஐ திங்க் தி பெஸ்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் தெம் வந்து அங்கே தான் நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேம். நான் எங்களுடைய ரீயூனியன் இருந்தாக்கா நோபடி இஸ் அ ஸ்டார், வி ஆல் ஆர் ஈக்குவல். யாருமே வந்து நான் வந்து ஸ்டாராக இருக்கேன், என்னை ஈக்குவலாக என்னை இப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படி ட்ரீட் பண்ணணுங்கள கிடையாது. டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, ஈக்குவல். யூ ஆர் ஈக்குவல் டு அஸ். நாங்கள் தரையிலனா நீயும் தரையில், நாங்கள் வந்து அங்கே இருக்கணும் நீயும் அங்கே இருக்கணும், நாங்கள் ஆடுறோன்னா நீயும் ஆடணும். அண்ட் எல்லோரும் வந்து அந்த இடத்துல ஆல் ஆஃப் அஸ் பிகம் சில்ட்ரன். த சைல்டு விதின் யூ இல்லை, அதெல்லாம் வெளியில் வருது. ஸோ ஐ திங்க் தட் பாண்டிங் இஸ் பியூட்டிஃபுல் வாட் வி ஷேர். ஐ திங்க் ஒரு டீடாக்ஸ் மாதிரி நினைக்கிறேன். கம்ப்ளீட்லி. நாங்கள் வந்து ஆக்சுவலி ரீயூனியன் எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஆனால் இன்பிட்வீன் எல்லாம் எங்களது வந்து குட்டி குட்டி ரீயூனியன்ஸ்னால் திடீர்னு பிளான் பண்ணியா எல்லோரும் ஊரில் தான் இருக்கும், லெட்ஸ் கோ அவுட் ஃபார் லஞ்ச் போயிடுவோம். வி லுக் ஃபார் லிட்டில் ரீசன்ஸ் டு செலிப்ரேட், டு மீட் அப். ஓகே இருக்கும், மீட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஓகே சுவாசினி வீட்டில் வந்து எல்லோரும் வந்து டின்னர் வரீங்களான்னா ஓகே நாங்கள் வந்து கொஞ்சம் சமைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். லிசி அங்கே கொஞ்சம் சமைச்சிட்டு கொண்டு வந்துடுவாங்க, ராதிகா சமைச்சிட்டு கொண்டு வந்துடுவாங்க, நான் சமைச்சிட்டு கொண்டு போயிடுவேன், பூர்ணிமா மேம் வெஜிடேரியன் சமைச்சிட்டு கொண்டு வந்துடுவாங்க, பாட்லாக் மாதிரி. ஸோ வி ஆல் மீட் அப். அது வி டோன்ட் வெயிட் ஃபார் த லாஸ்ட் மினிட் திங்ஸ். ஐ திங்க் ரீசெண்டாக கூட நீங்கள் சுவாசினி மேம், பூர்ணிமா மேம் ஏதோ ஒரு கிளாஸ்லாம் கற்றுக்கிட்டு அந்த மாதிரி கூட யூ ஆல் கீப் என்டர்டெய்னிங் யுவர் செல்ஃப். எங்கெல்லாம் முடியுதோ அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். பயங்கரமாக இருக்குது. ஐ திங்க் நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து கற்றுக்கணுன்னு நாங்கள் லிஸ்ட் போட்டு வச்சுருக்கோம். ஏதாவது நீங்கள் எங்கள் ஜென்ரேஷன் பார்த்து இது கொஞ்சம் பெட்டராக இருக்கு உங்ககிட்டேருந்து, இது நாங்கள் கற்றுக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு சொல்லணுன்னா என்ன சொல்வீங்க மேம்? இருக்கா மேம் ஏதாவது? நிறைய இருக்குது கிளாட் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட நான் பார்க்குறது வந்து தே வெரி லேர்ன்ட். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னா சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து நானே என் பசங்கக்கிட்ட ஐம் யோர் பேரண்ட், அதனால தான் எனக்கு இந்த விஷயம் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், எனக்கு இது பெட்டராக தோணுதுன்னா இல்லை,
தே லேர்ன்ட், தே நோ. அவங்க வந்து வேலையில் இறங்கும்போது இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ் நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறேன். நான் வந்து ஹீரோயினாக நடிக்கும்போது எனக்கு ஃபேஷன் தெரியாது, மேக்கப் தெரியாது, ஹேர் ஸ்டைல்ஸ் தெரியாது. இல்லை, உண்மையில் என்னங்க, ரெட் ஷூ, ரெட் பேண்ட், ரெட் ஷர்ட், ரெட் இயரிங், ரெட் பேண்ட், ரெட் நெயில் பாலிஷ், ரெட் லிப்ஸ்டிக், இதெல்லாம் நான் தாண்டி வந்திருக்கேன். மேம் அது எத்தனை பேர் காப்பி பண்ணாங்க மேம் அதுக்கப்புறமா? ஐம் சேயிங் இன்னைக்கு இருக்கிறவங்க த கான்ஃபிடென்ஸ் லெவல் அவங்கக்கிட்ட இருக்குது பாருங்கள். ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். எஸ், சில நேரத்தில் அவங்க வந்து எல்லாமே வந்து எனக்கு அந்த 2 minute இன்ஸ்டன்ட் நூடுல் மாதிரி எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சில நேரத்தில் அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அவங்களால வந்து ஏற்றுக்க முடியல. அந்த என்ன சொல்கிறது, டு வித் ஹோல்ட் த ஃபெயிலியர்ஸ். அந்த வித் ஹோல்ட் த ஃபெயிலியர்ஸ் அவங்ககிட்ட ஏன் இல்லைன்னா சக்ஸஸ் ரொம்ப இம்மீடியட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த த த்ரெஷோல்ட் டு ஹோல்ட் த பெயின் அவங்கக்கிட்ட இல்லை. அவ்வளோதான். அண்ட் லைக் ஐ செட், அந்த டு பி எக்ஸெப்டட், இப்போ அதை ஒரு புது டேர்ம் எல்லாம் இருக்குது பாருங்கள், ஃபோமோலாம் வச்சுருக்காங்க. ஃபியர் ஆஃப், நான் ரொம்ப வருஷமாக என்னடா இது டேர்ம் இருக்குன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுன்ட்டாங்க. ஐயோ இதெல்லாம். ஸோ ஐ திங்க் தட் ஃபியர் ஆஃப் நாட் பீங் எக்ஸெப்டட் இன் த சொசைட்டி அதிகமாக இருக்குது. பட் தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட், தே ஆர் வெரி லேர்ன்ட். அண்ட் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்கக்கிட்ட. ஏன்னா தே கேன் ஹாவ் அ கான்வர்சேஷன் எனிவேர். யார்கிட்ட வேணாலும், எந்த சப்ஜெக்ட் வேணாலும் தே கேன் ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் தெம். பேப்பரை பேனா போய் நிற்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன நிற்க மாட்டாங்க. தே வெரி கான்ஃபிடென்ட் ஆன் தெம் செல்ஃப். ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பியூட்டிஃபுல் மேம். ஒரு விஷயம் அட்லீஸ்ட் ஐ எம் டேக்கிங் இட் டுடே. அண்ட் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஒரு ஃபெயிலியர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது மேம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து சம்வேர் எங்கேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னே வந்து தெரியல. ஒரு எல்லாருமே தே வாண்டட், இப்போது இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்ற காலம் போய் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஒரு லைஃப் வேணும், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது வேணும். வாட் டிட் யூ லேர்ன் வித் உங்களோட ஃபெயிலியர்ஸில், உங்களோட லாஸில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன? அண்ட் எங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்? நான் படுத்தோடனே 1/2 மணி நேரம் கூட ஆகாது. நான் படுத்தோடனே ஐ திங்க் வித்தின் 1 minute ஐம் அவுட். நான் எனக்கு வந்து ஒன்றுமே, நீங்கள் வந்து வெளியில் பூகம்பம் வந்தாலும் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி எனக்கு தூக்கம் வந்துடும். ஸோ ஐ எம் வெரி, தூங்கும்போது எனக்கு டென்ஷன் இருக்கக்கூடாது. பட் ஐ திங்க் என்ன பிரச்சனை இருக்குன்னா, they don't understand that with every success failure is bound to come. சக்ஸஸ் நிரந்தரம் கிடையாது யாருக்குமே. It can be prolonged if you are ready to work hard. The success rate can be prolonged. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு 100% சின்சியாரிட்டியோடு அது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா the success can be prolonged. ஆனால் அது நிரந்தரம் கிடையாது, பெர்மனெண்ட் கிடையாது. There will be a downfall, there will be a, and at times downfall is like plunging into deep pit, dark pit. அந்த மாதிரி ஒரு நெக் சொல்லுவாங்கள்ல, அந்த டைவ் இருக்கும்ல, பிளஞ்சிங் டைவ், அதெல்லாம் இருக்கும் டவுன்ஃபால். ஓவர் நைட் யூல் பி அவுட் ஆஃப் ஒர்க், ஓவர் நைட் யூல் பி அவுட் ஆஃப் தி சர்க்குலேஷன், அதெல்லாம் நடக்கும். அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும், அந்த மைண்ட் செட் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். சக்ஸஸ் வந்து யூ கேன் நாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஐயோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், இது நிரந்தரமாக இருக்கணும். நோ. அண்ட் நான் சொல்கிறேன், சக்ஸஸ் இருக்கும்போது ஃபெயிலியர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். ஃபெயிலியர்ஸ் இருந்தால் தான் சக்ஸஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஃபெயிலியர்ஸ் இல்லைன்னா உங்களால் சக்ஸஸ் அப்ரிஷியேட்டே பண்ண முடியாது, சக்ஸஸ் உங்களால் என்ஜாயும் பண்ண முடியாது. ஃபெயிலியர்ஸ் இருந்தால் தான் லைஃப் வில் கிவ் யூ அ குட் ரீசன் டு லுக் பேக் அண்ட் ஸ்மைல். பட் சம்வேர் ஒரு பயம் இருந்துகிட்டே தான் மேம் இருக்குது. இப்போது நாளைக்கு வந்து கரெக்டாக இருக்குமா, நாளைக்கு நம்ம கரெக்டாக இருக்குமா, அந்த மாதிரி ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே தான். நல்லா இருந்தால் தானே நான் நாளைக்கு நல்லா இருக்க முடியும். நீங்கள் நாளை பற்றி யோசிக்கும் போது இன்னைக்கு வந்து என்ன இருக்கோ அது மறந்துடுறீங்க. நீங்கள் யூ ஃபர்கெட் டு என்ஜாய் வாட் இஸ் டுடே. வாட் இஸ் நவ் வில் பி அ மெமரி நெக்ஸ்ட் மினிட். இன்றைக்கி இந்த நிமிஷம் என்ன இருக்குது, இந்த நொடி என்ன இருக்குது, அது அடுத்த நொடிக்கு தட்ஸ் அ மெமரி. ஸோ அது வந்து ஏன் என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறீங்க? நாளை பற்றி யோசிச்சு இன்றைக்கி வந்து ஏன் கெடுக்குறீங்க? ஐ திங்க் யூ என்ஜாய் வாட் இஸ் தேர் டுடே. டுமாரோ வில் கம். டுமாரோ வந்து வராமல் இருக்க போகிறது இல்லை. வாட் இஸ் டுடே there will be a tomorrow. There was a yesterday, there is a today, there will be a tomorrow. So you wait for tomorrow with lot of anticipation and happiness because you're enjoying your today. It's as simple as that. எப்போது இப்போ நான் கேட்குறேன்ல மேம், நான் வந்து இந்த மாதிரி மேம் பயமாக இருக்கு மேம், பதட்டமாக இருக்கு மேம், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு சுச்சுவேஷன் சொல்வீங்க? அண்ட் ஹவு டிட் யூ ஓவர் கம் இட்? நோ, ஐ திங்க் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை. பட் த ஒன்லி டைம் which probably made me extremely upset was 2005. அப்போ தான் இந்த சில மஷ்ரூமிங் கட்சிக்காரங்க வந்த வாசலில்
தர்ணா போட்டுட்ருந்தாங்க. மை elder daughter was down with dengue. அதுக்காக தான் நான் சிங்கப்பூர்லேருந்து திரும்பி வந்தேன். we were on a holiday in Singapore with kids and she fell sick. அங்கே வந்து they diagnosed that she's down with dengue. So we had two options. ஒன்று அங்கேயே வந்து அவ்வளோ admit பண்ணிவிட்டு பார்த்துக்கிறது, இல்லை சென்னை திரும்பி வருது. Then me and my husband took a decision like இல்லை we'll go back to Chennai. சென்னை வந்து வீட்டில் இருக்கும்போது ஃப்ளாட்டில் இருக்கும்போது there were like 2,000 people outside my house. And அவளை வந்து ஹாஸ்பிட்டல் கூட என்னால் கூட்டிகிட்டு போக முடியல டெங்கிக்கு. And that is one thing as a mother upsetted me very much. So எங்கள் வீடே ஹாஸ்பிட்டலாக மாறிடுச்சு. ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து அவரை ஒரு நர்ஸ் வச்சுட்டு கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் இங்கே கொடுத்துட்டு, ஏன்னா we have to monitor her platelets level all the time. ஸோ அதனால தான் she was on drips. ஸோ ஹாஸ்பிட்டல் எங்கள் பெட்ரூமே வந்து ஹாஸ்பிட்டலில் மாறி இருக்குது. ஸோ அந்த நிமிஷம் மட்டும் அந்த ஒரு couple of days மட்டும்தான் I was upset with the insensitivity of the people around. And உங்களுக்கு வந்து ஒரு அகைன் நான் சொன்ன மாதிரி என் பேர் வச்சுட்டு நீ வந்து உனக்கு வந்து ஒரு விளம்பரம் தேடிக்கிற, ஆனால் உன்னால் ஒரு குழந்தை எவ்வளோ பாதிக்கப்படுதுன்னா அதை நீ யோசிச்சு பார்க்கல. ஸோ அது மட்டும்தான் இருந்ததுன்னு தவிர அதுக்கப்புறம் ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் லைக் ஓகே பார்த்துக்கலாம், நான் நடக்கணும் பார்த்துக்கலாம். பயங்கரமாக இருக்கு மேம் இதெல்லாம். ஐ திங்க் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பல பேர் எப்படி இதை ஐ கான் ஈவன் திங்க் மை செல்ஃப் இன் யோர் பிளேஸ் மேம். அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து சொல்கிறதே வந்து தட் ஷோஸ் ஹூ யூ ஆர்னு நினைக்கிறேன் மேம். இன்றைக்கி குஷ்பு மேம் இஸ் குஷ்பு மேம். வாட் வுட் பி த ரீசன் எதனால குஷ்பு மேம் இஸ் குஷ்பு மேம்? பி இட் யோர் பொலிட்டிக்கல் ஜேர்னி ஆர் படங்கள் அவ்வளோ சக்ஸஸ், என்ன ஒரு குவாலிட்டியாக இருக்கலாம், ஒரு என்ன விஷயத்தினால you've been celebrated நினைக்கிறீங்க? Me being as I am, who I am. நான் எப்போவுமே வந்து வேறு முகம் காட்டினதே கிடையாது. பர்சனலி வேறு மாதிரி இருக்கேன், பப்ளிக்கு வேறு மாதிரி இருக்கேன், அப்படி இருந்ததே கிடையாது. நான் ஆரம்ப காலத்துலேருந்து மனசில் பட்டது பேசியிருக்கேன். மேக்ஸிமம் 99.9% உண்மையாக இருந்திருக்கேன். நாட் ஓன்லி டு மை செல்ஃப் பட் ஈவன் டு த பப்ளிக். அண்ட் ஐ திங்க் ஐ பின் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங். அது நான் வந்து ஐ வுடன்ட் வாண்ட் டு கிவ் தட் கிரெடிட் மை ஹார்ட் ஒர்க். நான் அந்த கிரெடிட் யாருக்கும் கொடுக்க விரும்பலை. இந்த இடத்துல கொஞ்சம் செல்ஃபிஷாக இருப்பேன். அண்ட் சொல்லுவாங்கள்ல ஹெல் வித் மாடஸ்டி ஃபார் ஒன்ஸ். ஸோ ஐ வுட் லைக் டு கிவ் தட் கிரெடிட் டு மை ஹார்ட் ஒர்க், மை பேஷன்ஸ், மை பர்சிவியரன்ஸ். அது பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் எஸ் மை டைரக்டர்ஸ் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, மை ஃபேன்ஸ் who loved me and they still continue to love me unconditionally. மை ப்ரொடியூசர்ஸ் என்னை நம்பி காசு போட்டாங்க பாருங்கள். எனக்கு காசு கொடுத்தாங்கன்னா வேறு, பட் படத்துலேயும் காசு போட்டாங்க என்னை நம்பி. ஸோ ஐ திங்க் இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங். யாருமே வந்து தனியாக இவங்களால தான் இருக்குது அவங்களால தான் இருக்குங்கிறது கிடையாது. ஐ திங்க் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் வந்து மனசில் பட்டதை வந்து பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சில பேரால் தான் வந்து அதை ப்ராசஸே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இல்லை மேம், சில பேர் ரொம்ப அதை பர்சனலாக எடுத்துப்பாங்களா? அது எப்படி மேம் டீல் பண்ணிங்க? ஐ திங்க் இன்றைக்கி கூட வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டு நீங்கள் இப்படி சொன்னீங்க, நான் அது வந்து கொஞ்சம் மரியாதை குறைவாக இருக்குது, இல்லைனா வந்து அது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஹிட்டிங்காக இருக்குன்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் நடத்திடலாம். அன்றைக்கி வந்து என்னப்பா பாம்பேலேருந்து இந்த பொண்ணு வந்திருக்கு, இப்படி திமிரா பேசுது அப்படிங்கிற ஒரு டாக் ஈஸியாக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் இல்லையா? இல்லையா, ஐ திங்க் என்னுடைய ஒர்க் அட்மாஸ்பியர் அப்படி இருந்திருக்கு. ஓகே, யூ வேர் லக்கின்னு நினைக்கிறேன். ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி லக்கி. ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி லக்கி. நான் ஒர்க் பண்ண கூட்டமே பாருங்களேன், பிரபு சார், கார்த்திக் சார், சத்யராஜ் சார், ரஜினி சார், கமல் சார். ஐ ஹவ் லேர்ன்ட் ஸோ மச் ஃப்ரம் ஆல் ஆஃப் தெம். விஜயகாந்த் சார் ஃபார் தட் மேட்டர். எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அவங்கக்கிட்ட. நான் வந்து அவங்கக்கிட்ட நான் விஷயங்கள் கற்றுக்கலைங்கிறது. நான் இன்றைக்கி சுவாசினி மேம் பார்த்து சொல்லுவேன். ஐ சே ஃபர்ஸ்ட் டே தர்மத்தின் தலைவன் பார்க்கும்போது ஐயோ ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் டீச்சர் பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு. அந்த பயம் இருந்தது அவங்கள பார்க்கும்போது. பட் போக போக தான் தெரிஞ்சுது வாட் அ வண்டர்ஃபுல் அண்ட் வார்ம் பர்சன் ஷி இஸ். வெங்கி இருக்கட்டும், நாக் இருக்கட்டும், தே வர் மோர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கிலீஷ் நல்ல அப்போ நான் வர ஆரம்பித்த காலத்தில் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராது. ஐ வாஸ் நாட் வெரி பிகாஸ் ஐ லெஃப்ட் ஸ்கூல் இன் 9th standard. How did you manage மேம் அந்த ஃப்ளூயன்சி? பிகாஸ் ஆஃப் நாக் அண்ட் வெங்கி. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட அப்போ தான் இங்கிலீஷ், தே வர் ஆல் பேக் ஃப்ரம் அமெரிக்கா. ஸோ அவங்க தான் இங்கிலீஷ் பேச ஆரம்பித்தாங்க. இல்லை நீ அண்ட் எனக்கு வேறு வழி இல்லை. நான் இப்போ இந்த ரீடிங் அது கூட கிடையாது. அதுதான் சொல்ல வரேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் புக்கு கொடுத்தது நாகார்ஜுனா. யூ ரீட் அ புக், யூ ஸ்டார்ட் ரீடிங் அ புக். நீ புக் படித்தா தான் உனக்கு இங்கிலீஷ் சரி வரும். எனக்கு ஃபர்ஸ்ட் நாவல் கொடுத்தது நாக். ஸோ ஐ திங்க் இப்போ நான் வந்து அவ்வளோ தைரியமாக பேசுகிறேன். நான் ஆரம்பத்தில் அவ்வளோ பேச மாட்டேன். ஐ யூஸ்ட் டு பி வெரி குவைட்.
பயங்கரம் அந்த இது இருந்தது, ஒரு குறும்புத்தனம் பயங்கரமாக இருந்தது. பட் ஐ யூஸ் டு பி குவைட். நான் அவ்வளோ கான்வர்ஸ் பண்ண மாட்டேன், அவ்வளோ வந்து மக்கள்கிட்ட பேச மாட்டேன். பட் எனக்கு அதை சொல்லி கொடுத்தது பிரபு சார். இல்லை, யூ ஹேவ் டு ஸ்ட்ரைக் அ கான்வர்சேஷன், யூ கேனாட் கோ அண்ட் சிட் இன் ஒன் கார்னர். ஒரு இடத்துக்கு வந்தால் யூ மஸ்ட் ஸ்ட்ரைக் அ கான்வர்சேஷன், யூ ஷுட் ஸ்பீக் டு தெம். அதுக்கு நீ நியூஸ் பேப்பரை படிக்கணும், நியூஸ் பேப்பரை படித்தா தான் ஒரு டெய்லி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரிய வரும். ஸோ ஐ வாஸ் லக்கி தட் ஐ வாஸ் இன் சினிமா அட் அ டைம் அண்ட் பீப்புள் வர் வெரி கம்ஃபர்டபுள் வித் ஈச் அதர். அப்போது கேரவான்ஸ் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் இப்போ ஷார்ட் முடிச்சோடனே உங்கள் ரூமுக்கு போகிறீங்கிறது கிடையாது, லொக்கேஷனில் தான் இருக்கும். ஸோ வி ஆர் ஈட்டிங் டுகெதர், வி ஆர் ஹேவிங் அ டீ டுகெதர். ஒருத்தருக்கு சாப்பாடு பரிமாறிட்டுருக்கோம். விதவுட் பிரேக் போயிட்டுருக்குன்னா ஐயோ அவங்க இன்னும் சாப்பிடல, அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைங்கப்பா, அவங்களுக்காக சாப்பாடு எடுத்து வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எங்களுக்கு இருந்தது. நாங்கள் வந்து எங்கேயாவது வெளியில் போகும்போது ஒரு கேரவன் இல்லை, இப்போ லேடிஸ் வந்து நினச்சி பாருங்கள், அவுடோர் ஷூட்டிங்கில் இருக்கோம், வாஷ்ரூம் போனோம், எப்படி போவீங்க? ஸோ தீஸ் மென் யூஸ் டு கம் ஃபார் அஸ். நாங்கள் பாதுகாக்கிறோம், நீ போ, நீ அந்த பக்கம் போ, வி ஆர் ஹியர் ஃபார் யூ. அண்ட் ஆர் யூனிட் மெம்பர்ஸ். ஸோ எங்களை அவுட்டோர் யூனிட் மெம்பர்ஸ் இருப்பாங்க பாருங்கள், லைட் மென் இருக்கட்டும், ஸ்பாட் பாய்ஸ் இருக்கட்டும், அப்புறம் வந்து டான்ஸர்ஸ் இருக்கட்டும், ஃபைட்டர்ஸ் இருக்கட்டும். நான் ஒர்க் பண்ணும்போது விக்ரம் தர்மாவுடைய ஃபைட்டர்ஸ் எல்லாம் அது ஆல் அ பிக் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் டுடே. ஆனால் அவங்க தான் எங்கள் ப்ரொடெக்ஷனுக்கு வருவாங்க, அவங்க தான் கூட இருப்பாங்க. நீங்கள் போங்க, நான் தமிழ் இவ்வளோ பேசுகிறேன்னா நான் பேசிக்கு தமிழ் கற்றுக்கிறதுக்கு ரீசனே வந்து என்னுடைய லைட்மேன் அண்ட் ஸ்பாட் பாய்ஸ் அவங்க தான். நீங்கள் பேசுங்க, தமிழில் பேசுங்க, தப்பாக இருந்தால் நாங்கள் சரி பண்ணிக்கிறோம், நீங்கள் பேசுங்க. டான்சர்ஸ் எல்லோரும் நீங்கள் பேசுங்க, தப்பாக இருந்தால் நாங்கள் கரெக்ட் பண்ணுறோம், நீங்கள் தமிழில் பேசுங்க, தைரியமாக பேசுங்க. ஸோ ஐ திங்க் அந்த அட்மாஸ்ஃபியர் இப்போ இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி. மேம் எந்த உலகத்தில் நீங்கள் இருந்தீங்க, அந்த உலகத்துக்கு அட்ரஸ் என்ன? That's why we say 80s and 90s golden period of cinema. சும்மா சொல்லலை. My God. 80s and 90s golden period of cinema. In every way, எல்லா வகையிலையும் golden period of cinema. பியூட்டிஃபுல் இல்லையா மேம்? அது ஐ திங்க் ஒருத்தர் புக் கொடுத்து படிக்க சொல்கிறதா இருக்கட்டும், ஒருத்தர் பேசுன்னு வந்து சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்களோட அக்கறை இருந்தது, ஒருத்தர் மேலே அக்கறை இருந்தது அண்ட் ஜென்வின் அக்கறை இருந்தது. இப்போ என் லைட்மேன் எனக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்கன்னா they are not expecting anything from me in return. டான்சர்ஸ் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா they are not expecting anything from me in return. பட் அந்த அக்கறை இருந்தது. இல்லை நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் பேசுங்க. இப்போது ஐ யூஸ் டு பி அ காஃபி லவர். ஒரு நாளைக்கு ஒரு 22 to 25 கப் காஃபி குடிப்பேன். அவ்வளோ பேடாக இருந்தது. பட் அது கட் பண்ணது வெங்கி. லொக்கேஷனில் எல்லாம் பிகாஸ் கண்டினியூஸ் அவங்க ப்ரொடக்ஷன் தான், சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸில் ஒர்க் பண்ணேன். ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தெலுங்கு இன் சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ். தெர் வாஸ் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் வெங்கி, 2 கப் காஃபி தவிர 3ஆவது கப் காஃபி அவளுக்கு போகக்கூடாது. அப்போது நான் ஷூட்டிங் ஆரம்ப டைமில் அப்பா கூட இருந்தார். ஸோ அப்பா என்னை சாப்பிட விடமாட்டார், அவ்வளோ பசியோடு இருப்பேன். அர்ஜுன் என்ன பண்ணுவார்னா, அவர் ஜாக்கெட்டுக்குள்ளே அவர் ஷர்ட் இருக்கும், எதுவும் இருக்கணும், உள்ளே பிஸ்கட் வச்சுருவார். இல்லைன்னா அந்த அப்போது வந்து யூனிட்டில் வந்து உங்களுக்கு பன் ஜாம் வரும், ஓகே. ஸோ அந்த ஜாம் பன் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க, அது பாக்கெட்டில் உள்ளே வச்சுருவார். ஜாக்கெட் இருக்கும் அவர், ஏன்னா ஃபைட்டர் தானே, ஆக்ஷன் கிங் தானே. ஸோ பாக்கெட்ஸ் நிறையா இருக்கும் ஜாக்கெட்டில். ஸோ உள்ளே வச்சுருவார். உள்ளே வச்சுட்டு கொடை வச்சுட்டு என்னை கூப்பிடுவார், குஷ் இங்கே வா ஒரு விஷயம், இல்லைன்னா ஜூஸ் இருக்கும், அது ஃபுல்லாக உள்ளே இருக்கும். குஷ் ஒரு நிமிஷம் இங்கே வானா என்னை கூப்பிடுவார். அப்புறம் கொடை இருக்குண்ணா, வெயில் இருக்குல்ல, அப்போது கேரவான் கிடையாது. ஸோ கொடை கொஞ்சம் பெண்ட் பண்ணுவார். என் பாக்கெட்டில் பிஸ்கெட் இருக்குது, ஃபட்டாஃபட் தின்னு, ஜூஸ் இருக்குது, அதுவும் குடிச்சிரு, உங்கள் அப்பா வரதுக்கு முன்னாடி முடிச்சிரு. ஸோ நான் ஃபட்டாஃபட் அந்த பிஸ்கெட் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு, தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் நார்மல் ஆகிடுவேன். ஸோ தட் தெரியாது தட் ஐ எம் ஈட்டிங். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் மேலே அக்கறை இருந்தது உங்களுக்கு. they used to be literally with you all the time. I think அந்த genuine concern சொல்கிறோம்ல, அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இன்றைக்கி மிஸ்ஸிங் நான் பார்க்குறேன் இண்டஸ்ட்ரியில். ட்ரூ மேம். நாங்கள் இன்றைக்கி பேசும்போது கூட வந்து நாங்கள் ஃபீல் பண்ணுவோம், அன்றைக்கி வந்து நீங்கள்லாம் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்படி இருந்தால் கூட மக்களில் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக, ரொம்ப நம்ம வீட்டு பொண்ணு இல்லைன்னா அது வந்து மக்களோட கூட வந்து அந்த அசோசியேஷன் ரொம்ப டீப்பாக இருந்தது. இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது, நமக்கு பிடிச்ச ஸ்டார்ஸோட ஈஸியாக நம்ம வந்து பேசுறதுக்கூடிய ஸ்பேஸ் இருந்தால் கூட எங்கேயோ வந்து ஒரு ஸ்டெப் தள்ளி, ஓகே அவங்க ஸ்டார்ஸ், அவங்க செலிப்ரிட்டி அப்படின்ற அந்த ஒரு இது எங்கேயோ ஆடியன்ஸஸ்க்கும் மக்களுக்கும் இருக்கிற மாதிரி தோணுது. இல்லை, ஐ திங்க் சோஷியல் மீடியா அதில் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. யூ ஆர் ஏபிள் டு கனெக்ட் வித் யுவர் ஃபேவரட். ட்ரூ மேம், ட்ரூ மேம். அந்த கனெக்ஷன் இருக்கு. ஒரு நான் எப்படி சொல்ல வரேன்னா, நீங்கள் சொன்னீங்களா மேம், அந்த உங்களை சுற்றி இருக்கிறவங்கள உங்களை வந்து தே மேட் யூ அப்படின்ட்டு, ஆடியன்ஸுமே வந்து அப்போ அந்த மாதிரி ஒரு ரோல் தானே மேம் எடுத்துக்காங்க. கண்டிப்பாக. ஏன்னா அப்போ வந்து ஜென்யூன் ஆடியன்ஸ். இப்போ உங்கள் வீட்டு வாசல் இன்னி வரைக்கும் ரஜினி சார் வாசல்லையும் இல்லை விஜய் வாசல்லையும் இன்னி வரைக்கும் அந்த ஆடியன்ஸ் வருதுன்னா, சோஷியல் பிளாட்ஃபார்ம் இல்லாத டைம்லேருந்து அந்த ஆடியன்ஸ். இப்போ என் வீட்டு வாசல் போட் கிளப்பில் இருக்கும்போது அந்த சண்டே பார்த்தீங்கன்னா அந்த ரோடே பிளாக்டாக இருக்கும், பஸ்ஸஸ் ஃபுல்லாக நிற்கும்.
இட்ஸ் அ வெரி ப்ரைவேட் ஏரியானா அப்புறம் அசோசியேஷன்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ரோட் பிளாக் ஆகுது, இங்கே வந்து இட்ஸ் அ வெரி ப்ரைவேட் ஏரியா, மக்கள் வராங்க. ஸோ ஐ ஹேட் டு லிட்ரலி ரிக்வெஸ்ட் த ஃபேன்ஸ், நீங்கள் வராதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் நெவர் என்கரேஜ் மை ஃபேன்ஸ். இப்போது அந்த ஃபேன் அசோசியேஷன்ஸே இல்லை. ஏன்னா ஐ பர்சனலி ஃபீல் தட் நீங்கள் வந்து நிறைய டைம் உங்களது வேஸ்ட் பண்ணுறீங்க. யூ ஹாவ் டு லுக் ஆஃப்டர் யோர் ஃபேமிலி. நீங்கள் சம்பாதிச்ச காசு நீங்கள் உங்கள் மேலே உங்கள் ஃபேமிலி மேலேயும் நீங்கள் செலவு பண்ணணும். எனக்காக கட் அவுட் வச்சுட்டு நீங்கள் ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை. எனக்கு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை. எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா படம் ஓடணுன்னா ஓடும், நல்லா இல்லைன்னா ஓடாது. பட் ஐ ஹவ் ஆல்வேஸ் என்கரேஜ் தேம். ஐ செட் யூ லுக் ஆஃப்டர் யோர் ஒர்க். உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போங்க. நீங்கள் என் மேலே அன்பு வச்சுருக்கீங்களா, அந்த அன்பு என்றைக்குமே இருக்கட்டும். அதுக்காக உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு என் பின்னாடி வரணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அந்த அன்பு இன்னி வரைக்கும் இருக்குது. ஸோ ஐ திங்க் பட் இப்போ இருக்கிற காலத்தில் அந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம்னால இது கனெக்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. பட் ஐ திங்க் ஒரு ஜென்வின் ஃபேன்ஸ் உங்களை பார்க்குறதுக்கு வராங்க, அப்போது வந்து வருவாங்க. அந்த ஜென்வினிட்டி கொஞ்சம் இப்போ மிஸ்ஸிங்காக இருக்குது. எஸ் மேம், இந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஐ திங்க் எல்லாருமே சம்வேர் அதுக்காகவும் ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா மேம்? ஸோ நீங்கள் வந்து சொன்னீங்க ஒரு ஒரு ஆக்டராக இருக்கும்போது ஈஸியாக வந்து கமல் சார் கூட அதிகமாக சொல்லுவார், நீ வந்து நடிகர் ஆகிட்டனா வந்து மரியாதையை வந்து எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது. பீப்புள் வந்து தே கால் யூ அவன் இவன் அவ இவ அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் தாண்டி இவங்க ஆக்டராக இருக்காங்க, இவங்களுக்கு இந்த இடத்துல வீடு கொடுக்காதீங்க, ஆர் இவங்கெல்லாம் என்ன ஒரு ஆக்டர் தானே, இந்த மாதிரியான டாக்ஸ்லாம் எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டு? நிறைய தடவை சினிமாக்காரங்கன்னா வீடு கொடுக்கக்கூடாது, எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும். சினிமாக்காரங்களுக்கு வீடு இப்போ டைம் மாறி இருக்கு. அஃப்கோர்ஸ் எங்கள் காலத்தில் சினிமாக்காரங்களுக்கு வந்து வீடு கொடுக்கக்கூடாது. இன்னொன்று வந்து சினிமாக்காரங்க சொல்லும் போது லோனே சுத்தமாக கிடைக்காது உங்களுக்கு. எந்த பேங்க்கு உங்களுக்கு லோன் தரமாட்டான், சரிங்களா, சினிமாக்காரங்க சொல்லிட்டு. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கு. பட் ஐ திங்க் ஒரு பீரியட் ஆஃப் டைம் பீப்புள் சேஞ்ச். பட் அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஹேவ் யூ எவர் பின் லைக் உங்களை ரெஸ்பெக்ட் இல்லாமல் ரெஸ்பெக்ட் கொடுக்காம உங்களை ட்ரீட் பண்ண இடங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்களா? அப்படி ஒரு இடம் இருந்தால் அது தாண்டி நான் வந்துடுவேன். அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். ஓகே அதில் ரொம்ப யூ வெரி ஷியூர். அப்சல்யூட். மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டேன். சூப்பர் மேம். நிறைய இடங்களில் வந்து பெண்களால் முடியாது, இல்லை பெண்கள் இதுக்கு அவ்வளோ சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு சொன்ன அந்த இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பிரேக் பண்ணியிருக்கீங்க. பீட் சினிமா, பீட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், பீட் பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், இங்கெல்லாம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வாய்ஸோடு வந்து பெரும்பாலும் இருக்காத ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து நான் இருக்கேன், ஐம் ஹியர் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு அது எப்படி இருக்குது மேம்? நோ, ஐ திங்க் ஐ வுட் சே தட் கொஞ்சம் லக் என் பக்கம் இருந்தது. சினிமாவில் வந்ததுக்கப்புறம் தான் அரசியலுக்கே வந்தேன். அண்ட் ப்ராப்ளி சினிமாவில் இருக்கிறதுனால நான் பேசுகிற விஷயங்கள் இன்னும் அதிகமாக வெளியில் தெரியுது. நிறைய பெண்கள் இருக்காங்க who are very very confident of themselves and they have come up a hard way. பட் நம்ம சொல்கிற மாதிரி அந்த சில இடத்துல அந்த வக்ர புத்தியோட ஆட்கள் கண்டிப்பாக இருக்கிறாங்க. அவங்கள தாண்டி வரணும். அதுதான் அங்கே ஜெயிச்சுட்டு வந்தால் தான் உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அண்ட் அதை தாண்டி நிறைய பேர் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய உதாரணம் வந்து உங்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அவங்கள விமர்சிக்காத ஆளுங்க கிடையாது, அவங்கள பற்றி எழுதாத ஆளுங்க கிடையாது, அவங்கள பற்றி கேவலப்படுத்தினது ஆளுங்க கிடையாது. ஆனால் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி அவங்க எந்த பொசிஷனுக்கு வந்தாங்க. Men were falling at her feet. It was great to see that. Men, any age group, falling at a woman's feet. And she was a personality who could command that respect. Not demand, but command that respect. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. மறுபடியும் அகேன் வாட் அ கான்ஃபிடென்ட் உமன் ஷி வாஸ். பொலிட்டிக்கலி எப்படி இருந்தாங்க அதெல்லாம் தாண்டி. பட் ஐ திங்க் ஆஸ் அ உமன் ஷி ஹஸ் ஆல்வேஸ் பீன் அன் இன்ஸ்பிரேஷன் டு மெனி உமன் இன் தமிழ்நாடு. ஏதாவது ஒரு மறக்க முடியாத கான்வர்சேஷன், ஒரு மீட்டிங் வித் ஹர் மேம்? நிறைய இருக்குது. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணும்போது நான் ஜாக்பாட் கல்கி 2 ஷோ பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க டெலிவிஷனுக்கு. ஸோ ஃபோன் பண்ணி பேசினாங்க, ரொம்ப நல்லா இருக்கு ஷோ. அப்புறம் வாங்க வீட்டுக்கு வாங்க. மை மதர்-இன்-லா is a big Amir fan. So I told her that my mother-in-law would like to meet you now. கூட்டிட்டு வாங்க. So I took my daughter and நான் போகும்போது அவங்கள சந்திக்கும்போது அப்போது வந்து பாப்பா வந்து ஸ்கூலிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு போகிறேன்னு அப்புறம் கேட்டாங்க, நீங்கள் காலில் விழுவீங்கன்னா என்னை வீட்டில் கேட்டாங்கண்ணா. சேச்சே, நான் அவங்க காலிலெல்லாம் விழமாட்டேன்னு சொன்னேன். ஆனால் அந்த மினிட் ஐ saw her,
நான் சொன்னேன்ல கமாண்ட் ரெஸ்பெக்ட் சொன்னேன்ல, அதுக்கு தான். அவங்கள பார்த்தோன்னே நானே சாஷ்டாங்க விழுந்துட்டேன் காலில். இவர் வந்து என்ன காலில் விழ மாட்டேன். சரி, எனக்கு அவங்கள பார்த்தோன்னே அப்படி தோணுச்சுங்க, என்னங்க பண்ணுறது. அப்புறம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பாப்பா ஸ்கூல் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. எந்த ஸ்கூலுக்கு சேர்க்க போகிறீங்க? ஸோ ஐ செட் இன்னும் முடிவு பண்ணலாமா. ஐ செட் why don't you look at Church Park, because she is a Church Park alumni. நான் வந்து அந்த செகண்ட் வந்து அவங்க தான் சீஃப் மினிஸ்டர், நான் மறந்துட்டேன். சார் இல்லை மேம், சர்ச் பார்க்கில் கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொன்னாங்க இல்லை, சர்ச் பார்க்கில் நான் சொன்னால் கொடுப்பாங்க. மேம் நான் வரேன் மேம், அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க சர்ச் பார்க்கில். ஷி செட் நான் சொன்னால் எடுப்பாங்க. ஸோ I completely slipped out of my mind that I'm sitting with the chief minister. To me, I was with the Jayalalitha. அதுதான் மைண்டில் இருந்தது. And then she smiled and she said, முதலமைச்சர் சொன்னால் அவங்க கொடுப்பாங்க. And I'm like, okay, fine. Then I said, இல்லை மேம், I wanted to go to a co-ed school. She said, then it's a different thing. ஸோ அது ரொம்ப நாள் வந்து நான் மீட் பண்ணும்போது அவங்க ரிமைண்ட் பண்ணுவாங்க, I am the chief minister. I said, yes ma'am, yes ma'am. My God. மாதிரி. அண்ட் நான் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இல்லை அவங்க சிஎம் இருக்கும்போது நான் ஜாக் பாட்டெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அவங்க சேனலில் வந்து நான் நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி, அப்போது டிடி ராதாகிருஷ்ண சாலையில் எஸ்எஸ் வாசன் வீடு இருக்கும், வாசன் ஹவுஸ் இருக்கும். ஸோ நிறைய ஷூட்டிங், சின்ன தம்பி இருக்கட்டும், ரிக்ஷா மாமா இருக்கட்டும், நிறைய ஷூட்டிங் அந்த இடத்துல தான் பண்ணுவோம். ஸோ அப்போது சிஎம் இருக்கும்போது அந்த ரோட்டில் தான் அவங்க வருவாங்க போவாங்க. ஸோ கரெக்டாக அவங்க போகிற டைமில் நான் வாசலில் நின்றுடுவேன். அவங்க போகும்போது கை காமிப்பேன். மத்தியானம் அவங்க லஞ்சுக்கு திரும்பி வீட்டுக்கு போவாங்க, அப்போது போய் வாசலில் நிற்பேன், அவங்களுக்கு கை காமிப்பேன். இட் வெண்ட் ஆன் ஃபார் 10 days எட் அ ஸ்ட்ரெச். அவங்க டெய்லி வருவாங்க போவாங்க. ஈவினிங் போகும்போது வரும்போது நான் ஷூட்டிங்கெல்லாம் விட்டுட்டு நான் வாசலில் நின்றுடுவேன். அண்ட் அவங்களுக்கு கை காமிச்சிட்ருப்பேன். ஸோ அவங்க ஆக்சுவலி வந்து ஆளுங்க அனுப்புனாங்க, யார் டெய்லி வந்து மத்தியானம், மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் போகும்போது வரும்போது வாசல் நின்றுட்டு எனக்கு கை காமிச்சிட்டு இருக்கா. ஸோ இன்டெலிஜென்ஸ் கேம் டு see me. அம்மா விசாரிக்க சொன்னாங்க. ஐ said, நான் தான் கை காமிச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுங்க அம்மா முன்னாடி கூட்டு அப்புறம் போய் சொல்லியிருக்காங்க, குஷ்பு தான் நிற்கிறாங்கம்மா. ஸோ அதுக்கப்புறம் பேசினாங்க ஒரு தடவை, நீங்கள் தான் வாசலில் நிற்கிறீங்களான்னு. இஸ் ராமம்மா. ஸோ வென் ஐ டிட் ஜாக்பாட், அஃப்கோர்ஸ் அவங்க தொலைக்காட்சியில் நான் நிகழ்ச்சி பண்ணும்போது கூப்பிட்டு பேசினாங்க. பட் ஐ திங்க் ஐ ஹேவ் சம் வெரி பியூட்டிஃபுல் மெமரிஸ் வித் ஹர். வா, பயங்கரம். ஐ திங்க் கமல் சார் அப்படின்னாலும் யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் மெமரிஸ். ரஜினி சார் அப்படின்னாலும் ஒரு பயங்கரமான, இன்னைக்கும் அண்ணாமலை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி அமிச்சாங்க, எனக்கு வீடியோஸ் எல்லாம் அமிச்சாங்க. அப்போ அந்த மாதிரி விசில் அடித்து பார்க்குற மாதிரியான ஐ திங்க் ஒரு ரொம்ப பிளெஸ்டாக தான் மேம் இருக்குது கேட்கும் போது. எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக அமைஞ்சதை நீங்களும் அதை ரொம்ப வித் ஆல் அந்த 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 பிளெஸிங்கை ரொம்ப டேக் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்காமல் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நிறைய இடங்களில் உணர்ந்து அதை நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஒரே ஒரு கடைசி கேள்வி மேம். நிறைய பேர் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்கள்கிட்ட எப்போவுமே டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நிறைய கேள்விகள் உங்களுக்கு நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. ஆர்ன்ட் யூ டயர்ட் ஆஃப் ஆன்சரிங் மேம்? No, when you're in a position, I think உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிளான பதில் கொடுக்குறது. கேள்விகள் வந்துட்டு இருக்கும். என்னைக்கு நான் வந்து கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறத நிறுத்துட்டேன்னா அப்புறம் ஐ எம் டேக்கிங் மை பொசிஷன் ஃபார் கிராண்டட்னு ஆகிடும். ஸோ என்றைக்குமே என்னுடைய பொசிஷன் நான் ஃபார் கிராண்டட் எடுக்கவே கூடாது. கேள்வி கேட்குறது ஒன்று விதம் இருக்குது. எந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க? நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக கேள்வி கேட்டிங்கன்னா நான் சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், பதிலே வராது. தெரிஞ்சிடுமா மேம் உங்களுக்கு? கண்டிப்பாக. வீமுக்கு ஏதோ ஒரு கேள்வி கேட்கணுன்னு கேட்டாங்கன்னா சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ ஐ நோ வே டு ஆன்சர், ஹவு டு ஆன்சர். இன்னொன்று வந்து ஐ திங்க் கேள்வி வந்துட்டு இருக்கிறன்னா ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் சைன். ஏன்னா என்கிட்டேருந்து ஒரு நல்ல பதில் வரும்னு அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குது, அதனால தான் கேள்விகள் வருது. இல்லைன்னா எதுக்கு கேள்வி கேட்பாங்க? வண்டர்ஃபுல் மேம். ஐ திங்க் என்னோட லைஃப்பில் ஐ எம் கோன் செரிஷ் திஸ் கான்வர்சேஷன். நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அண்ட் ஒரு தேங்க்யூ 2 தேங்க்யூ சொன்னால் பத்தாது. ஐ நோ அட் வாட் பொசிஷன் யூ கிவன் மீ திஸ் டைம். தேங்க்யூ ஸோ மச் மேம், மீன்ஸ் அ லாட். ஒரு அதான் நான் சொல்கிறேன்ல, நிறைய வாட்டி நானே என்னோட இன்டர்வியூ இதை கண்டிப்பாக போட்டு பார்த்துக்க போகிறேன். அந்தளவு ஒரு ஸ்பெஷல் கான்வர்சேஷனாக இருந்து அண்ட் யூ மேட் இட் ஹேப்பன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் மேம். Pleasure, such a pleasure. Summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.